என்னோட பேரு கௌதம். பொதுவாக எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க. ஆனா நான் ஓடிக்கிட்டே என்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஓடுறதை நிறுத்திட்டேன்னா ஒரு உயிர் போயிடும். ஆனா நான் ஓடிக்கிட்டே இருந்தா என்னோட உயிர் போயிடும். இப்ப நான் ஓடணுமா நிக்கணுமா? எந்த உயிரை நான் காப்பாத்துறது? ஹலோ, டேய், உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடுங்க. வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து. வாட்? உங்க காரை செக் பண்ணணும். நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சாலும் நான் இதை தான் பண்ணுவேன். கான்ஸ்டபிள்ஸ், செக் த கார். ஓகே சார். சார், பாக்கெட்ஸ். வண்டியில இருந்து இறங்கடா. என்ன செல்லம் 2 ஹவர்ஸ்னு சொல்ற? என்னால 2 மினிட்ஸ் கூட உன்னை விட்டு இருக்க முடியாது. Hi darling, where are you? What? போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். 1 minute. ஓகே. இந்த ஹோட்டலுக்கு யார் வருவா? அங்கிள் வாட்டர். வாட்டரா? கேனுக்கு 30 ரூபாய். அத உனக்கு சும்மா கொடுப்பாங்களா என்ன? வாட்டர் இல்ல, ஒண்ணு இல்ல, கிளம்பு. தாகமா இருக்கிறதுனால தான் தண்ணி கேட்டுட்டு இருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. கிளாஸ்ல வாட்டரா? என்ன கொடுத்து வச்சிருக்கியா? கிளம்பு கிளம்பு. என்னாச்சு சொல்லும்? இன்னைக்கு நம்ம தலைவர் படம் ரிலீஸ் இல்ல. நான் நிறைய டான்ஸ் ஆடி டயர்ட் ஆயிட்டேன்ல. போய் வாட்டர் கேட்டா அந்த குண்டங்கிள் என்ன தள்ளி விட்டுட்டாரு. பவர் ஸ்டார் ஃபேனுக்கு குடிக்க தண்ணி இல்லன்றாரா? நான் வேணா ஒன்னு செய்வா, உனக்கு பிரியாணி வாங்கி தரவா? ஓகே புள்ளிங்களா, பிரியாணி கம்மிங். சிக்கன் பிரியாணி இருக்கா? மட்டன் பிரியாணியே இருக்கு. புள்ளிங்களா, இன்னைக்கு நம்ம தலைவரோட படம் ரிலீஸ்ங்கிறதுனால உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமா போய் சாப்பிட்டுக்கங்க. மெனு உங்களோடது, மணி என்னோடது. காசை பார்க்காம பிரிச்சு மேய்ங்கடா போடா. டேய் மாமா, இத்தனை பேருக்கு மட்டன் பிரியாணியா? உனக்கு என்ன பைத்தியமா? காசு எங்க இருக்கு? அதுக்கு தான் நீ இருக்கல. நல்லா சாப்பிடுங்க. ஏய், பசங்களுக்கு சீக்கிரமா மினரல் வாட்டர் வேடா. கொடுக்குறேன். மினரல் வாட்டரா? இப்ப அண்ணா என்ன பண்ண போறாருன்னு பாரு. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. தேவைப்பட்ட வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போங்க. தேங்க்ஸ் அண்ணா, பிரியாணி செமையா இருந்தது. தேங்க்ஸ் அண்ணா. 2 டிக்கெட்ஸ். டிக்கெட்டா? சினிமா பார்க்க வந்துருங்க. ஓகே பை. அண்ணா வரேனா? 2 டிக்கெட்டுக்காக இவ்வளவு செலவு பண்ணிருக்க? பவர் ஸ்டார் சினிமாடா, எவ்வளவு பண்ணாலும் வருது தான். பில்லு வரட்டும், கிழிய போறது தெரியும். 10,000 ரூபாவா? வெறும் 10,000 தானா? அது டிஸ்கவுண்ட் போக சார். ஓ அப்படி. ஏய், செக் எல்லாம் வேலைக்காகாது தம்பி. முதல்ல பிரிச்சு படிங்க.
கௌதம் ரிகவர் ஏஜென்ட் ஃப்ரம் பண்டிகை ஃபினான்ஸ். ஏடா மொட்டை, எங்க கம்பெனில இருந்து காசு மட்டும் வாங்குவேன், ஆனா கட்ட மாட்டல. காட்டுறா. அதுக்கு நான் கட்ட வேண்டியது 20,000 தானே, என்ன இதுல 30,000 இருக்கு? எக்ஸ்ட்ரா 10,000 எதுக்குடா? எக்ஸ்ட்ரா 10,000 எதுக்கா? நீ கடன் வாங்கின காசை திரும்பி வாங்குறதுக்காக. இமயமலை மாதிரி ஏறிட்டு இருக்க பெட்ரோல் விலையை கூட கண்டுக்காம, சுள்ளுன்னு அடிக்கிற 40 டிகிரி வெயில கூட நான் கண்டுக்காம, இதுக்கு நடுவுல மழை பெய்யுமா பெய்யாதாங்கிற ஒரு பயத்துல, ஒருவேளை மழை வந்தாலும் நனைஞ்சி நாசமாகி, இதுக்கு நடுவுல பாடி டீஹைட்ரேட் ஆகி அதுக்கு இளநீ வாங்கி குடிக்க, இதுக்கு காசு மேல காசு செலவாக, இது பத்தாதுன்னு உன் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் என்ன திட்ட, அந்த கடுப்புல நான் போய் பீரை குடிக்க, போதையில நல்ல ஒரு பிரியாணி கடைக்கு போய் ஒரு புடி பிடிக்க, இப்படி என் லைஃப உனக்காகவே நான் தியாகம் பண்ணிட்டு இருக்கேனே. இவ்வளவு பண்ண என்கிட்ட எக்ஸ்ட்ரா 10,000 எதுக்கு நான் கேக்குறேன்? இப்ப காசை குர்றா. இந்தாப்பா 30,000 இருக்கு. ஏப்பா பிரியாணி காசு கொடுப்பா. ஆ? பில்லுக்குப்பா. ஆ. ம். ஆ. டேய், நமக்கு வர வேண்டியது 20,000 தான்டா. அதான் இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா 10,000? வாய் கிழி என்ன கத்த விட்டால, அதுக்கு தான் அந்த 10,000 ஃபைன். உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. கரெக்டா புரிஞ்சுட்டேன். பாத்தியாடா 10,000 ப்ராஃபிட். அண்ணே, அவங்கள முட்டலாக்கிட்டு போயிட்டான். என்னடா சொல்ற? அது வந்துனே, நீ கட்ட வேண்டியது 4 மாசம் டியூ. ஆமா. அவன் உங்களை பேசியே ஏமாத்தி கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரியாணி வாங்கி கொடுத்து உங்க தலையில மிளகா அரைச்சிட்டான். என்னையே ஏமாத்திட்டு போயிட்டான்ல, ஆ. அவனை என் கையில மாட்டினான். ஸ்வேதா, ஸ்வேதா, இவ்ளோ நேரம் என்னடி பண்ணிட்டு இருக்க? சிகப்பு ரோஜாவையும் வெள்ளை ரோஜாவையும் ஒண்ணு சேர்த்துட்டு இருக்கேன். நீ இப்படி பண்ண உடனே அதுங்க ரெண்டும் சேர்ந்துருமா என்ன? ஷட் அப். சரி வா போலாம், சினிமாக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வரலடி, இன்னும் நிறைய செடியை நான் கட்டி வைக்கணும். சினிமாக்கு வரலையா? நம்ம தலைவரோட படண்டி இது. இந்த டிக்கெட்டுக்கு நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின தெரியுமா? ப்ளீஸ் நீ கிளம்புறியா? உன்ன நீ எப்படி வரமாட்டேன்னு நானும் பாக்குறேன். உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் உயிர் இதோ இந்த செடியில் தானே இருக்கு. படத்துக்கு வருவியா மாட்டியா? கீதா, அதை பிக்காத. கடைசியா கேக்குற, வருவியா மாட்டியா? ஏய் நிறுத்துடி. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு அந்த பூவோட காம்பெல்லாம் உடைச்சிட்டு இருக்க? அது எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? என்ன இதுங்களுக்கு கூட ஃபீலிங்ஸ் இருக்கா? வலிக்குதுல? பின்ன இந்த செடிக்கும் அப்படிதாண்டி இருக்கும். அதுக்கும் நம்மள மாதிரி உயிர் இருக்குல்ல. வேர் வந்து கால் மாதிரி, காம்பு கை மாதிரி, அதோட வளைவு இடுப்பு மாதிரி, அதோட விதை கண்ணு மாதிரி. அப்ப பூவு ஷட் அப். அதுங்கள பத்தி கமெண்ட் பண்ணாத. அம்மா நம்மளுக்கு ஒரு தடவை உயிர் கொடுத்தா, இந்த செடிங்க தினமும் ஆக்சிஜன் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு உயிர் கொடுத்துட்டே இருக்கு. அதனால இந்த அம்மா செடி தாயே, உன் மொக்க பிலாசபிய நிறுத்துறியா ப்ளீஸ்? ஃபைனலா கேக்குறேன், சினிமாக்கு வரையா இல்லையா? நான் உன் கூட படத்துக்கு வரணும்னா முதல்ல செடிக்கு சாரி சொல்லு. அம்மா என் செல்ல செடி, உன் கைய உடைச்சதுக்கு சாரிம்மா. உனக்கு கூட சாரி. போதுமா? போலாமா? ஓகே. வாவ், வாட் ஏ ஹைட், வாட் a personality. டே மாமா, அந்த ஹைட்டா போற பொண்ணை பாரு, அப்படியே அனுஷ்கா மாதிரி உரிச்சு வச்சிருக்கா. ஆனா உன் ஹைட்டுக்கு ஏணி போட்டாதான் இது பரவாயில்லையா? சரி விட்றா, கொஞ்சம் அந்த பொண்ணை பாரு மாமா, குள்ளமா இருந்தாலும் ஃபிட்டா இருக்கா. ஓகேவா? என்ன டேஸ்ட்ரா உனக்கு? எனக்கு டேஸ்ட் இல்லையா? ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு இடுப்பு அழகா இருக்கும், ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு பேக் அழகா இருக்கும், கலரா இருக்கிறவங்களுக்கு பாடி அழகா இருக்கும், கலர் கம்மியா இருக்கிறவங்களுக்கு கண்ணு பல்லு அழகா இருக்கண்ணே. உனக்கு ஒண்ணு புரியல. அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னா இருக்க கூடாதுடா. ஒரு பொண்ணுக்கு எல்லாமே அழகா இருக்கணும். அப்படின்னா அதாவது அந்த பொண்ணு நடக்கிறதுல அழகு இருக்கணும், சிரிப்புல அழகு இருக்கணும், பேசுற பேச்சுல அழகு இருக்கணும், ஒட்டு மொத்தமா அந்த பொண்ணோட பிஹேவியர்லயே ஒரு அழகு இருக்கணும். இந்த ஜெனரேஷன்ல அந்த மாதிரி ஒரு பொண்ணா? இம்பாசிபிள். இட்ஸ் பாசிபிள். என்ன இருக்கல, என்ன மாதிரி நிச்சயம் அவளே எங்க இருப்பா. ஆண்டவரே, உங்க புள்ளைய மன்னிச்சிருங்க. உன் டேஸ்டுக்கு எங்கடா இருப்பா? குசும்பு உனக்கு. என்னமோ போடா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்னடி, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? Excuse me, madam. I lost my purse. I have to go to LIC for interview. Please give me 50 rupees. டேய் கிளம்புடா. இங்கிலீஷ்ல பேசினா கொடுத்துருவாங்களா? Madam, I am not a beggar. விடிடி, இந்தங்க வச்சுக்கோங்க. Thank you, madam. ஹேய், என்னடி அவனுக்கே காசு கொடுத்த? இப்ப அவருக்கு 50 ருபீஸ் கொடுத்ததால நான் ஒன்னும் நடு ரோடுக்கு வந்துட மாட்டேன். ஒருவேளை அவர் சொன்னது உண்மையா இருந்தா நாம ஹெல்ப் பண்ணலன்ற ஃபீல் இருக்கோண்டி, அதான் கொடுத்தேன். உன்னை மாத்தவே முடியாது தாயே. சரி நீ இங்கே இரு, நான் போய் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுறேன்.
செம்ம பேரு. எங்கடா போற? ஸ்வேதா கிட்டடா ப்ரப்போஸ் பண்றதுக்கு. எந்த ஸ்வேதா கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போற? டேய் ஹாய் ஸ்வேதா. ஏன் ஸ்வேதா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? அந்த மனுஷன் மாதிரி மாசா சுத்திட்டு இருந்தனா இப்ப இவன மாதிரி நான் லூசா சுத்திட்டு இருக்கேன். அம்மா நீங்க யாரு? என்ன பத்தி உனக்கு தெரியாம இருக்கலாம் ஸ்வேதா, ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு தெரியும்னா என்னோட பேரை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நான் கேட்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனா உன் பேரை ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல நான் கேட்பேன். பொழுது விடிஞ்சா போதும் எங்க அப்பா காலையில இருந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒன்னு ரோல் மாடலா எடுத்துக்கோன்னு பார்த்ததுக்கு ஸ்வேதா மாதிரி எழுந்துரு, ஸ்வேதா மாதிரி பல்லு விளக்கு, ஸ்வேதா மாதிரி சிரி, ஸ்வேதா மாதிரி பேசு. கடைசியில ஸ்வேதாவே எங்க அப்பா என்ன மாத்திட்டாரு. ஸ்வேதா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நீங்க ஒரு குருவி கூட்டுக்குள்ள வாழ்ற. என்னமா சீன் போடுறான் பார். ஒரு மனுஷனா எனக்கும் ஆசை லட்சியம் எல்லாம் இருக்கும்ல. அப்ப நானா தானே இருக்கணும். எப்படிங்க உங்கள மாதிரி இருக்க முடியும்? அப்படி இருந்தும் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா முடியல. ஏன்னா நான் தளபதியோட பெரிய ஃபேனு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற அளவுக்கு. ஆனா இப்போ கட் அவுட்ட பார்த்துட்டு கண்ணீரோட கண் கலங்கி வெளியே போற. அது காரணம் நீதான். சாரி தளபதி, இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. இங்க ஸ்வேதா, அங்க என் அப்ப. நீ ஸ்வேதாவா இருந்துட்டு படங்களை பார்த்துட்டு பாத்தியா ஸ்வேதா, இப்ப கூட நான் உன்ன மாதிரி தான் நின்னுட்டு இருக்கேன். நீ போஸ் மாத்திட்டேங்கிறதுனால என்னால என்ன மாத்திக்க முடியாது. ஏன்னா நான் மொத்தமும் நீதான் ஸ்வேதா, நீ மட்டும்தான். ஒரு பொண்ணை லவ் பண்றப்ப நான் உன்னை காதலிக்கிறேன், ஐ லவ் யூன்னு டைரக்டா சொல்ல வேண்டியதானே? போடா என்ன, ஒரு பொண்ணை பார்க்காமலே லவ் பண்ணலாம். ஆனா லவ் பண்றோம் அவகிட்ட சொல்லக்கூடாது. தெரியாத பொண்ணை எதுக்கு தான் நம்ம லவ் பண்ணோம்? அதனாலதான் நான் என்னென்னமோ பேசி குட்டையை கிளப்பி விட்டு என்ன பத்தி யோசிக்கிற மாதிரி செஞ்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என்ன இவ யாரு, இவன் அப்பா யாரு, அவன் குளம் என்ன, கோத்திரம் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை என்ன பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பா. இந்த விஷயம் எல்லாம் தெரியாத வரைக்கும் கன்ஃபியூஷன்லயே சுத்திட்டு இருப்பா. தெரிஞ்சதுக்கு அப்புறம் கன்வின்ஸ் ஆயிடுவா. அதுக்கப்புறம் அவளே நேரா என்கிட்ட வந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்லுவா. உனக்கு சமமூலடா. பின்ன தளபதி ரசிகனாச்சே. நந்தகுமார் அங்கிள் இருக்காரா? நீங்க யாருங்க? ஃபினான்ஸ் கலெக்ஷன்ல இருந்து வருங்க. அவர் 10 நாள் கழிச்சு தான் வருவாருங்க. ஏன்னா ஊருக்கு போயிருக்காரு. ரொம்ப நல்லதா போச்சு. அப்படின்னா வீட்ல நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்க போல. ஆமாங்க. எதுக்கு லேட்டு? டக்கு புக்குன்னு பெட்ரூம் போலாம் வாங்க. என்ன காட்டு பண்ணி கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. அதுக்குள்ள 10 நாள் முடிஞ்சு போச்சா? அது பொண்டாட்டி மேல கைய போட்டவன பறந்து வந்துட்டேன். அப்ப வாங்கின காசை திருப்பி கொடுக்கல, நாங்க என்ன செய்யறது? என்னங்க இது? பணம் கட்டலனாக்க பொண்டாட்டி மேலே கைய வச்சிருவீங்களா? வாட் இஸ் திஸ்? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. தப்பு என்னோடதுதான். இதுதான் கரெக்ட் வே. புரிஞ்சதுல? அப்புறம் என்ன மைதுக்கு இந்த குசும்பு? ஆபீஸ்க்கு போனா வீட்ல இருக்கன்றாங்க, வீட்டுக்கு வந்தா ஊருக்கு போயிருக்கன்றாங்க. போய் காசு எடுத்துடா. உள்ள இருக்கு, போய் எடுத்து வந்துடுறேன். சார், 3000 ரூபாய்க்கு மேல கை வச்சிட்டீங்களே, 10000 ரூபாய் கொடுக்கலன்னா ஆளே தூக்கிட்டு போயிருவீங்களா? கரெக்டா புடிச்சுக்கிட்ட. டேய் காட்டு பண்ணி, அடுத்த மாசம் மட்டும் நீ கரெக்ட் டைம் கட்டல, இந்த பக்கமே ரிப்பீட் அது ரிப்பீட் ஆகும். ஜாக்கிரதை. ஆன்ட்டிய பயமுறுத்திட்ட மாமா. பயத்துல அப்படின்னு எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நம்ம பாஸையும் மாட்ட வச்சிடுறா. கண்ட லாஜிக்லாம் சொல்லி என்னோட கமிஷன் அடிச்சுக்கிட்டு இருக்காடா. ஏய், அதுக்கு எதுக்குடா பிளான்? அவ பிஏவை கரெக்ட் பண்ணாலதான். அவளை கரெக்ட் பண்ணதுனால தான் என் கமிஷன்ல கை வைக்கிற மச்சான். என்ன கரும டேஸ்ட் நிலமா அப்படி. கண்ணு முன்னாடி ஜிலேபி போறாளே. அப்புறமா வந்து பார்த்தேன், சூப்பர் ஃபிகர்ஸ் வெச்சக்கன் எடுக்காம பாக்குறாங்க. ஐயோ ஆண்டி, ஆண்டி கூட என்னதான் பாக்குறாங்க? ஐயோ எல்லாரும் என்னதான் பாக்குறாங்க? வெக்கமா இருக்கே. என்னடா கௌதம, பொறாமையா? எல்லா பொண்ணுங்களும் என்னதான் பாக்குறாங்கன்னு காண்டாவுதா? டேய் டேய், ஐயோ கௌதம், வண்டி நிறுத்துங்க. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. தயவு செஞ்சு வண்டி நிறுத்துங்களே. ஐயோ போலீஸ் நிக்கறாங்களே. சார் தள்ளி போடுங்க, இல்ல காலி ஆடுவீங்க. யாரோ கை எடுத்து குப்புற போயிடுங்க சார். போலீஸ் காரங்க வண்டி ஏத்துறியாடா? ஓத்து விட்டு போயிட்டியாடா? ரோட்ல போற பொண்ணுங்களை சைட் அடிக்கிற கேப்ல வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தா திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டான். முடிச்சு என்ன பார்த்தா கேடை மாதிரி தெரியுதா? இல்ல சார். ஒரு ஃப்ரெண்ட் ஓட்டிட்டு வந்தாராமா, பாதி வழியில ஒரு காணாம மறைச்சிட்டாராமா. ஆமா சார். சார் அதான் நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டல, எதுக்கு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்றா வாய்ஸ் எல்லாம் ஏத்திட்டு போற? லைசென்ஸ் எடு, லைசென்ஸ் எடு. சார் லைசென்ஸ்ன்றது வண்டி ஓட்டுறவங்க கிட்ட இருக்கும், பின்னாடி உட்காரவங்க எப்படி சார் இருக்கும்? புரிஞ்சுச்சா? கிளம்பட்டுமா? பேச்செல்லாம் வக்கடியா தான் இருக்கு. ஐயோ சார், பாருங்க சார். சார் சார் விட்டுருங்க சார். எக்கடா சார் லைசென்ஸ் இருக்கா சார்? அவன்தான் சார். சார் அவன்தான் சார் கௌதம். இவ்வளவு வண்டி ஓட்டு டக்குனு பஸ்ல ஏறிட்டான் சார். ஆஹா, அவர் பைக்க ஓட்டிட்டு வந்தாராமா, அப்படியே பஸ்ல தாவிட்டாராமா. சார். டேய், இவனை லாக்அப்ல போட்டு பஞ்சர் பண்ணா சார். சார் என்ன விட்டுருங்க சார். சார் சொல்ல கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஹாய் ஸ்வேதா. நீங்களா? ஆமா ஸ்வேதா, நானே தான். பாத்தியா, உன்னால நான் இப்ப பஸ்ல வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. உன்ன ரோல் மாடலா நான் ஏத்துக்கலன்னு எங்க அப்பா என்கிட்ட இருந்து பைக்கை புடிக்க போடா நான் ஏன்ட்டாரு. ஆனா நீங்க மட்டும் ஆயா நல்லா பைக்ல போங்க, நான் இந்த மாதிரி பஸ்ல கஷ்டப்பட்டு போறேன். நல்லா இருங்க. பி கேர்ஃபுல். பாத்தியா ஸ்வேதா,
கடைசியில இப்படி ஃபுட்பால்ல நிக்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டியே. ஏன் பஸ் தான் காலியா இருக்கே, உள்ள போய் உட்காரலாம்ல. எதுக்கு? சீட்ல உட்கார்ந்து அது உடைஞ்சு கீழே விழுந்து டயர் ஏன் மேல ஏறுறதுக்கா? அப்பா! நீங்க மட்டும் சந்தோஷமா வண்டியில போங்க, நான் இதே மாதிரி இடி வாங்கிட்டு போறேன். பாவண்டி, என்னால ரொம்ப சஃபர் ஆகுறான் போல இருக்கு. அவெல்லாம் அவ்வளவு வருத்தல, உனக்கு ஏதோ பிட்ட போடுறான். ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. ஹாய் அக்கா. ஹாய்டா குட்டி. அக்கா அக்கா, பூக்களை வளர்க்கறதுக்கு பதிலா நாயை வளர்க்கலாம்ல. எதுக்குடா? அக்கா, நம்ம பூவை வித்தா வெறும் 100 rupees தான் கிடைக்கும். அதே நாயை வித்தா 1000 rupees கிடைக்கும். மடையா, உங்க அக்கா படிச்சது பூக்களை பத்திடா, மிருகங்களை பத்தி இல்ல. வர வர உனக்கு திமிரு அதிகமாயி போச்சு. டேஸ்ட் பாருமா. சூப்பரா இருக்கு. அம்மா, உன்னை யாராச்சும் ரோல் மாடல் நினைச்சிருக்காங்களா? இவளே ரோட் ரோலர் மாதிரி இருக்கா, இவள போய் எப்படிமா? ஆமா, இவருக்கு 6 pack. எல்லா புருஷன்களும் ஆசைப்படுறது பொண்டாட்டி ஸ்லிமா இருக்கணும் தான். இவங்க மட்டும் தொப்பையை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஏன்பா? வாட தங்கம், அவ விஷயத்த அப்புறம் வச்சுக்கலாம். சரி சொல்லு, உங்க அம்மா ஏன் அப்படி கேட்ட? அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு பையன் என்கிட்ட வந்து என்ன ரோல் மாடலா கன்சிடர் பண்ண சொல்லி அவங்க அப்பா டார்ச்சர் பண்றதா ரொம்ப ஃபீல் பண்ணாம்பா. அவன் எவனோ ஃபீல் ஆயிட்டான்னு சொல்லி நீ ரொம்ப ஃபீல் ஆயிடாத. பொண்ணுங்களை விழ வைக்கிறதுக்காக பசங்க கேவலமான ஐடியாலாம் யூஸ் பண்ணுவானுங்க. ஏண்டி, எவனையோ ஒருத்தனை சொல்ற மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கியா? ஐயோ, உங்கள இல்லங்க, தருதலைங்க. ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பாருமா, ஒரு பூவை அம்மா மாதிரி அக்கா மாதிரி பாக்குறவதா நீ. ஏதோ ஒரு பையன் இல்லம்மா, அமெரிக்கா பிரசிடென்ட் ஒபாமாவா இருந்தாலும் உன்னை ரோல் மாடலா தான் எடுத்துக்கணும். நீ என் செல்ல குட்டிடா, உனக்கு கிங் மாதிரி ஒரு பையன் வருவான். வீடு ஃபுல்லா பூக்களை வளர்த்துட்டு இருந்தா கிங் மாதிரி இல்ல, கிங் காங் மாதிரி தான் வருவான். டேய், உன்ன லீவு நாள்ல கூட இவனுக்கு சாவடிக்காம விட மாட்டானுங்க போல இருக்கு. என்னாச்சு எல்லாருக்கும் தலையை தொங்க போட்டு இருக்கீங்க? பாஸ் மண்டே போட்டாரா? இல்ல, பாஸ் கியூல நிக்க சொன்னாரு, அதான் எல்லாரும் நிக்கிறோம். டேய், இன்னைக்கு ஹோலிடா, போனஸ் கனஸ் கொடுக்கறாரு. போனஸா? மேனேஜே இல்லாத ஆளு எப்பறம் போனஸ்லாம் கொடுப்பான்? என்ன சத்தங்க? குட் மார்னிங் சார். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல, போய் லைன்ல நில்லுங்க. ஓகே. அப்படியே சார். பேபி, ஹாப்பி ஹோலி. வாமா, அவங்களுக்கு கூட ஹோலி விஷ் பண்ணலாம். ஹாப்பி ஹோலி. சேம் டு யூ சார், என்ஜாய். எதுக்கு சார் இதெல்லாம்? ஹாப்பி ஹோலி கண்ணு. என் கோலியை காணோம். பரவாயில்லையா, டைமிங்ல அடிக்கிற சார். இது ஏதோ ஹோலி ஆட்டம் தெரியல, ஃபேர் அண்ட் லவ்லி ஆட் மாதிரி இருக்கு. அப்படியா? ஸ்வீட்ஸ் எடுத்துங்க. ஸ்வீட்ஸா? எனக்கு பசி தாங்க முடியல சார். அப்படியா? சார், இது ஸ்வீட் இல்ல சார், சுகர் பாக்கெட் சார். சக்கரை கூட ஸ்வீட் தான் கண்ணு, வேணா வாயில வச்சு பாரு, ஸ்வீட்டா தான் இருக்கும். மேட்டர் புரிஞ்சுதா? லாஜிக் செட் ஆயிடுச்சா? ஆச்சு சார். இத கொடுத்தா எப்படி? என்ன? இந்த தீபம் விளக்கெல்லாம் ஏத்தி தீபாவளின்றோம், பொங்க வச்சு பொங்கலை கொண்டாடுறோம், கட்டி பிடிச்சி ரம்ஜானை கொண்டாடுறோம், பூவை கொடுத்து கிறிஸ்மஸை கொண்டாடுறோம், இப்ப புதுசா பொட்டு வச்சு ஹோலியை கொண்டாடுறோம். இங்க கடன் வாங்கினவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், கடன் கொடுத்த நாம எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும்? நம்ம கம்பெனி பேரே பண்டிகை ஃபினான்ஸ், அதனால பண்டிகை நாள் அன்னைக்கு பண்டிகை கொண்டாட விடுங்களேன் சார். கரெக்டா சொன்னேன். அதான் என் லாஜிக். ஒர்க்கிங் டேஸ்ல நம்ம போனோம்னு வச்சுக்கோ, நான் வேலையில இருக்கிறோம் அப்புறம் வான்னு சொல்லுவானுங்க. அதே ஹாலிடேல நம்ம போனோம்னு வச்சுக்கோ, டோரை லாக் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம போய் டோரை நாக் பண்ணனு வச்சுக்கோ, அவங்க மேட்டர் டிஸ்டர்ப் ஆயிடும்னு நம்ம மேட்டர் செட்டில் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இப்ப புரிஞ்சுதா என்னுடைய ஹாலிடே லாஜிக் என்ன? நீங்க என்ன லாஜிக் சொன்னா ஒத்துக்க முடியாது, எங்களுக்கு நீங்க லீவ் வேணும் சார். எதுக்கு? அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு சார். என்ன ஹாலிடே ஸ்பெல்லிங் சொல்லுங்க பாப்பா. ஓ, அதுவா? HOLIDAY. ஹோலி ஸ்பெல்லிங் அப்படியே சொல்லுங்க. HOLI. பாத்தீங்களா சார், ஹாலிடேல பாதி ஹோலி இருக்கு சார். எங்களுக்கு ஹாஃப் டேவாது ஹாலிடே வேணும் சார். அப்படி இல்லனா உங்க லாஜிக்கே மிஸ்டேக் ஆயிடு பாத்துங்க. குட். உன் பேச்சுல லாஜிக் இல்ல, ஆனா மேஜிக் இருக்கு. கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. உன் லாஜிக்கால இங்க 4 ஆசை ஆயிடுவேன். போய் வேலையை பாருங்க, போங்க கண்ணுங்களா. ஹாப்பி ஹாலிடே. நம்மாலு இப்ப பாரு என்னோட ஆக்டிங் எல்லாம் ஒன்னாலதான் சேதா, என் வாழ்க்கைய முடிஞ்சது. இவன் நடிக்கிறத பாக்குறதுக்கு செத்து போயிடலாம், பைத்தியக்காரன். நீ மட்டும் ஹோலியை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, ஆனா நான் பாரு ஹோலி அன்னைக்கு நல்லா கதர் சட்டையை போட்டுக்கிட்டு பைத்திய மாதிரி சுத்திட்டு இருக்கேன். இந்த பண்டிகை நாள் அதுமா உன்னால எங்க அப்பா போய் வேலைய பாடுறா நான் என்ன துரத்தி அமிச்சிட்டார். ஹோலி மாதிரி இருந்த என் கலர்ஃபுல் லைஃப் கலரே இல்லாத பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடுச்சு. 2 கலர் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது, இந்த கருப்பு இந்த வெள்ளை. போதும் ஸ்வேதா, போதும். இதுக்கு மேல என்னால இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம்.
சாரி ஸ்வேதா, எல்லா இடத்துலயும் கலர் இருக்கு, அங்கேயும் இருந்தா இன்னும் அழகா இருக்கும்ல. ஹாப்பி ஹோலி. ஆஸ்கார் அவார்ட் வாங்கிடுவான் போல. அவன் வேணும்னே இந்த கேஸ்ல என்ன உள்ள தள்ளி இருக்கான். ஒரு வாரத்துல நான் எப்படியாவது வெளியில வந்தாகணும். நான் வெளியில வரும்போது அவன் என் கண்ணு முன்னாடி இருந்தாகணும். அவன் எனக்கு வேணும், அவன் எனக்கு வேணும். வேணும் வேணும்னு கத்திட்டு இருந்தா எதுவும் கிடைக்காதுடா. அங்க இருக்கிறத மூடிட்டு கொண்டு வா. இந்த பக்கடாவும் மிச்சம் இருக்கு. டேய் மாப்ள, அவனை தேவையில்லாம மாட்ட வச்சுட்ட. அவன் நம்ம கிட்ட வந்து மோத மாட்டான். அவனுக்குலாம் அந்த அளவுக்கு சீனே இல்ல. நீ ஃப்ரீயா விடு. சரி பாத்துக்கலாம். தெரியாத நபர்கள் பேங்கில் இருந்து 16 லட்சத்தை கொள்ளையடித்துக் கொண்டு போயிருக்கிறார்கள். போலீசார் அங்கு தீவிரமாக நம்ம மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம்ல. எதுக்கு இந்த மாதிரி தப்பான வேலை பண்ணணும்? தப்புதான். தப்பு எப்பவும் தப்புதான். தம்பி சீட்டை நான் இங்க பார்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நான் எதுக்கு தப்புன்னு சொன்னேன்னா, ஒரு வேலை உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைச்சுக்கோ. எனக்கு தான் இல்லையே. ஓ மூஞ்சிக்கெல்லாம் இருக்குமா? சரி இருக்குன்னு வச்சுக்கோ. வச்சுக்கிறேன். இப்பதானடா இல்லன்னு சொன்னா. டேய் நீ தானே இருக்கிற மாதிரி நினைக்க சொன்ன. நான் 1000 சொல்ல நீ நினைக்கலாமாடா? அந்த பொண்ணுக்கு திடீர்னு உன் கூட பைக்ல சுத்தணும்னு ஆசை வந்துச்சு. உனக்கு பைக் வாங்க வக்கு இல்ல. என்கிட்ட தான் பைக் இருக்கே. இல்லன்னு நினைச்சுக்கடா. சரி இல்ல. இப்பதானா இருக்குதுன்னு சொன்ன. கொய்யால யாரா இவன்? டேய் நான் எப்பவும் தெளிவாதான்டா இருப்பேன். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பைக்ல சுத்தணும்னு மூடு வந்தா நீ என்னடா பண்ண சொல்ற? கஷ்டப்பட்டு எப்படியாவது பைக்க வாங்கிடு. கஷ்டப்பட்டு பைக் வாங்குறதுக்கு அவ மூடு முத்தி வேற கொண்டு ஓடிடுவா. நான் சொல்றது உனக்கு புரியுதா? இதுல நீ புரிஞ்சுக்கிட்டத முதல்ல இருந்து சொல்றேன். எனக்கு நீ சொல்றது ஒண்ணும் புரியல. நீயே சொல்லி தொலை. இப்ப என்னன்னா பொண்ணு பைக்டா. இது ரெண்டும் வேணும்னா பணம் வேணும்டா. பணம் வேணும்னா பணத்துக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யணும்டா. அப்ப திருட்டுத்தனம் கேப் மாதிரி வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு பைக் வாங்க சொல்ற அப்படிதானே? அந்த மாதிரி நிலைமை வரும்டா உனக்கு. சூழ்நிலை நம்மள எப்படி வேணாலும் திருப்பி போடும். பணத்துக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணிதான்டா ஆகணும். மரமண்டையில ஏர்சடா மொங்கி. ஒண்ணும் புரியல. ஏய் இவனுங்களுக்கே நான் சொன்னது புரிஞ்சிச்சு, உங்களுக்கே நான் புரியல. அவனுக்கு புரியலையா? அவனும் இவன மாதிரி தான் சொங்கி. நான் போய் அவனுக்கு டவுட்டை தீர்த்துட்டு வரேன்டாப்பா. காதலால் ஏமாந்த இளம் பெண் காதலன் வீட்டிற்கு முன் அமர்ந்து தனக்கு நீதி வேண்டும் என்று போராட்டம் இந்த பொண்ணுங்களா எதுக்கு திருட்டு பசங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க? காதலித்ததாகவும் உனக்கு தெரியுமா, பொண்ணுங்களா லவ்ல விழாத வரைக்கும் தான் அவங்க லைஃப் அவங்க கிட்ட இருக்கும். ஒருவேளை லவ்ல தப்பி தவறி விழுந்துட்டா அதுக்கப்புறம் பசங்க கண்ட்ரோல் தான். அதான் கெத்தே. எனக்கு என்னமோ அவனை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் ரொம்ப கவலையா இருக்குடி. பாவம், என்னால எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறான். அவன்கிட்ட அப்படி இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏய் ஏண்டி அப்படி பேசிட்டு இருக்க? பாவம், அவனோட லைஃப்ல ஸ்வேதா மாதிரி இருக்க முடியலன்னு எவ்வளவு ஃபீல் பண்றேன்டி. உன்னை ரோல் மாடலா எடுத்துக்கிறதுக்கு நீ என்ன சானியா மிர்சாவா இல்ல சைனா நேவாலா? உனக்கு பொறாமடி. நேத்து தான் டிசில என்ன பத்தின ஆர்டிகல் வந்துச்சு, நீ படிக்கலையா? என்டிவி காரங்க என்னோட நர்சரி பத்தி 1 hour ப்ரோக்ராம் பண்ணாங்க. அவ்வளோ முந்தா நேத்து நர்சரியில ஒரு குழந்தைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணாங்கல்ல, அந்த குழந்தையோட அப்பா என்ன சொன்னாருன்னு தெரியுமா? இந்த அக்காவை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நீ நிறைய செடிகள் வளர்க்கணும்னு சொன்னாரு. அவன் பால் குடிக்கிற குழந்தைடி, இவன் அந்த பாலை புடிங்கி குடிக்கிறவன். வித்தியாசம் இல்ல? எக்ஸ்கியூஸ் மீ. ஆஹா அம்சமா இருக்காளே இந்த மாலு. ஸ்வேதா நீ என்ன இங்க? இது அவ வீடு. நிஜமாவா? என்ன தெரிஞ்சுதான் வந்தியா இல்ல தெரியாம வந்தியா? பாகல வண்டில தான் வந்தேன். நீ எதுல வந்தேன்னு கேக்கல, எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். ஏய் நீ சும்மா இருடி. ஆக்சுவலா நாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஹவ்யா என்ன பத்தியா? உங்கள மாதிரி செலிபிரிட்டி என்ன பத்தி பேசுறாங்கனா ஐ அம் சோ லக்கி. சத்தியம் பண்ணி சொல்லு, நீ இவள ஃபாலோ தான பண்ற? நல்ல முண்டகடி மாதிரி இருக்கல. உனக்கு மாடலுக்கும் ரோல் மாடலுக்கும் கூட வித்தியாசம் தெரியல. நான் வந்தது இஎம்ஐக்காக. அதே தான் நானும் சொல்றேன். இந்த மங்கை இங்க இருக்கான்னு தான வந்த? இஎம்ஐனா இந்த மங்கைக்கு இல்ல. பின்ன எந்த மங்கை? இஎம்ஐனா எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மென்ட். இந்த அட்ரஸ்ல காசி விஸ்வநாதன் ஒருத்தர் பைக் லோன் எடுத்திருக்காரு. அதுவும் என் கம்பெனில. அதான் கலெக்ஷனுக்கு வந்தேன். இப்போ அது புரியுதா? பரவாயில்லையே, டீடைல்ஸ்லாம் பலமா சொல்றாரு. என்ன ஸ்வேதா இதெல்லாம்? உங்களால எங்க அப்பா திட்டும் போது அடிக்கும் போது வாங்கிக்கிட்டேன். என் பைக்கையும் பிடிக்கிட்டாரு, போனா போட்டுன்னு விட்டேன். பைக் தான் இருக்கே. அது என் பக்கத்து வீட்டுக்காரன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது இதே கலர் தானே? ஒரே கலர்ல இந்த மாதிரி நிறைய வண்டி இருக்கு. ஓ நம்பர் கூட ஒரே மாதிரி இருக்குமா? முண்டக்கு நீ கண்ணை வச்சு எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணிடலாம். ப்ளீஸ் அவ சொல்றது மனசுல வச்சுக்காதீங்க. காசி விஸ்வநாத் என்னோட அப்பா தான். அவர் இல்ல, வெளியே போயிருக்காரு. வந்தோடனே நான் சொல்றேங்க. ஓகேங்க, தேங்க்ஸ்ங்க. அப்புறமா பார்க்கலாம். என்னங்க என்னங்க? என்னால நீங்க ரொம்ப சஃபர் ஆறீங்கன்னு சொன்னீங்க. சோ நான் உங்க அப்பா கிட்ட பேசி ப்ராப்ளம் சால்வ் பண்றேங்க. அவர் நம்பர் கொடுங்களேன். நம்பர் அது ரேடியேஷன்ங்கறதுனால மொபைல் யூஸ் பண்றது இல்ல. லேண்ட்லைன் நம்பர் கொடு. லேண்ட் இருந்தா தானே லேண்ட்லைன் வரும். சும்மா ரெடி. சரி வீட்டு அட்ரஸ் கொடுங்களேன். அது அட்ரஸா? அது ஒன்னாவது குறுக்கு தெரு, மூணாவது லெஃப்ட். அங்க வந்தீங்கன்னா முட்டு. ஹலோ, அட்ரஸ் சொல்ல சொன்னா ஊர் பேரை சொல்லிட்டு போறேன். துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து. என்ன வடிவேல் காமெடியா? துபாய்ண்டா கரிபாய் மெயின் ரோடு, அங்கதான் என் வீடு. பாய் சேதா. சரி. அவன் சொன்ன அட்ரஸ்க்கும் போட்டிருக்க ட்ரெஸ்க்கும் சுத்தமா செட் ஆகலையேடி.
ஹலோ சார், உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா சார்? என்கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம் அதுதான். நீங்க குடிக்கிற பழக்கத்தை நிறுத்தணும்னா எங்களோட நோ அடிக்ஷனை யூஸ் பண்ணுங்க சார். அதுக்கு என்ன பண்ணிடுறேமா? உங்க நோ அடிக்ஷனை குடிக்கிறதுக்கு முன்னாடி கோட்டை தான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க மருந்தை குடிச்சதுக்கு அப்புறமா இப்ப ஃபுல் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். ஆனா போன வைமா. இந்த பெல் அடிக்கிறவங்க மண்டையில நச்சுரோடு போட்டா தான் சரியா வருவாங்க. மனசுல நிம்மதியா குடிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஹாய் அங்கிள். அட யாருமா நீ? சேல்ஸ் கேலா? இல்ல அங்கிள், நான் ஸ்வேதா. எந்த ஸ்வேதா? ஞாபகம் இல்லையா? நான் தான் பேப்பர்ல ஆர்டிகல், டிவில இன்டர்வியூ, உங்க பையனுக்கு என்ன ரோல் மாடலா கன்சிடர் பண்ண சொல்லி சொன்னீங்களே, இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? அட என்னமோ போமா, காலையில இருந்து ஒரு பெக் கூட போடலையா, அதான் ஞாபகமே வர மாட்டேங்குது. சரி, என்ன விஷயம் சொல்லு, ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்து பேசலாம். சொல்லுமா. அங்கிள், என்ன ஃபாலோ பண்ண சொல்லி உங்க பையன்கிட்ட நீங்க சொன்னீங்கல்ல, பாவம் அவர் என்ன 1 மந்தா ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. பேக் பைப்பர் மாதிரி நானு, பிளாக் டாக் மாதிரி என் பையன், ஒயிட் மிஸ்டேக் மாதிரி நீயே. உன்ன மாதிரி அழகான பொண்ணை பார்க்கும்போது ஃபாலோ பண்ண சொல்லி நான் தான் என் பையன் கிட்ட சொன்னேன். அவனோட நிலைமை அந்த மாதிரி. என்ன பண்ண சொல்ற? ஃபாலோ பண்ணேன்னு சொன்ன தப்பு இல்ல அங்கிள், ஆனா பிரஷர் பண்றது தான் தப்பு. அவர் என்ன மாதிரி இருந்தா எப்படி இருக்க முடியும்? அவருக்குன்னு சில ஐடியாஸ் இருக்கும், ஒப்பீனியன்ஸ் இருக்கும். இந்த காலத்துல யூத் எல்லாம் ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக். எவ்ரி டைம் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி பிரஷர் பண்ணி கம்பேர் பண்ணா அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து அதனால இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகும். ஒரு பெக் அடிக்கலன்னு வச்சுக்க, என்ற நிலைமை அந்த மாதிரி தான் ஆயிரும். ஒரு நிமிஷம் இருக்கனே. சொல்ல. அவருக்கு ஃப்ரீடம் கொடுங்க. கொடுத்துட்டா போச்சு. அன்போட இருங்க. கண்டிப்பா இருக்காமா. திட்டக்கூடாது, திட்டவே மாட்டேன். அடிக்கவும் கூடாது. அடிக்கவும் மாட்டேன். பிஹேவ் லைக் a good father. சர்ச் ஃபாதர் மாதிரியே இருக்காமா. இது உங்க பையன் கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேம்மா. ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன். பாய். சந்தோஷமா. எஸ் கமிங். நல்ல கருகருன்னு பன்னிக்குட்டி மாதிரி இருக்கிற நீ, தங்க சில மாதிரி இருக்கிற அந்த பொண்ணுக்கு நீ லைன் விட்டுருக்கிறேன்னா உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. என்னையா என்கிட்ட இந்த டிராமா எல்லாம் போடாத. நீ ஸ்வேதாவை லவ் பண்றதும் தெரியும், அந்த பொண்ணை ஃபாலோ பண்ற விஷயமும் எனக்கு தெரியும். அந்த பொண்ணு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு டைரக்டா என்கிட்ட வந்து இன்டைரக்டா மேட்டர் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டா. நிஜமாவா? நெசமா தாண்டா. உன்னை நல்லா பாத்துக்க சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போறா. இதோ இந்த ரோசா பூ வேற கொடுத்தாடா. நைனா, இது சிகப்பு பூவு. எனக்கும் தெரியும்டா அது சிவப்பு தான். ஐயோ வெக்கமா இருக்கு. செம்மையா இருக்கா. உடனே போய் ஐ லவ் யூ சொல்லிட வேண்டியதா. தங்க சிலை மாதிரி இருக்கா. இதான் கரெக்ட் டைம், சொல்லிட வேண்டியதுதான். என்னடா விஷயம் சொல்லுடா. சொல்றாவா? ஐயோ, என் செல்லக்குட்டி என்ன ரொம்ப அன்பா கூப்பிடுறா. அது உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி நான் விழுந்துட்டேன். நிஜமா? நிஜமாதாங்க. உங்களை வீட்டுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது ஃபிளாட் ஆகி விழுந்துட்டேன். தெரியும். என்னங்க, நான் வந்து உங்களை டீப் அண்ட் டீப்பஸ்டா லவ் பண்றேங்க. ஏய், போய் பேசினா என்கிட்ட அடி வாங்குவ. ஐயோ, நான் போய்லாம் சொல்ல, உங்க பூ மேல சத்தியமா சொல்றேன். என்ன நம்புங்க. சும்மா விளையாண்டா, ஃபீல் ஆகாத. என்னங்க, ஐ லவ் யூ ஸ்வேதா. ஐ டூடா. டி போனை வைடா, என் செடியெல்லாம் கீழே விழுந்துருச்சு. போன் ப்ளீஸ் அக்கா, எனக்கு ஒரு நாய் வேணும். வாங்கிடலாம். பாய். தேங்க் யூ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏயா சார், இந்த மாசம் உன் டார்கெட் என்ன? சார் 30 சார். நீ கொடுத்த டார்கெட் எவ்வளோ? 3 சார். 3 எங்க இருக்கு, 30 எங்க இருக்கு? 3 2க்கு அப்புறம் சார் 29க்கு அப்புறம் 30 இருக்கு சார். என்ன காமெடியா? மேத்தமெட்டிக்ஸ் சார். சொன்ன வேலையை மட்டும் செய்யாதா, ஆனா பேச்சு மட்டும் வாய்க்கிட்டே பேசு சார். அவங்க கொடுக்கலாம், நான் என்ன சார் பண்ண முடியும்? டேய், நம்ம பணத்தை கொடுக்கும்போது அவங்க நல்லா வரணும்னு நல்ல மனசோடு தான் கொடுப்போம். திருப்பி கேட்கும்போது அவங்க கண்ணுக்கு நம்ம எல்லாரும் வில்லனா தெரியும். ஃபைனான்ஸ் கட்ட வேண்டியவன் என் வீட்டுல பணம் இருக்குன்னு வா வான்னு வெத்தலை பார்க்க வச்சா கூப்பிடுவான். ஃபைனான்ஸ் வசூல் பண்ற வேலை உனக்கு வரலனா ஏதாவது பூக்கடையிலயோ பால் கடையிலயோ போய் வேலை செய். நம்மள சாவடிக்கிறதுன்னு வருதுங்க சாகுறீங்க. இந்த மாசம் உன் சேலரியில 70% கட்டு சார். இது அநியாயம் சார். தட்ஸ் ஆல், கோ. அவனும் அவன் தேஞ்சு போன மூஞ்சும் இவன் காலடியில எப்பவும் பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. 70% சேலரியில கட் பண்றான். மிச்சத்தை வச்சு நாக்கே வடிக்க முடியும். எனக்கு பேருக்கு தான் 25,000 ரூபாய் சம்பளம். இவனுக்கு கட்டிங் எல்லாம் போய் என் கைக்கு வருது வெறும் 5,000 ரூபாய் தான்டா.
என்னால தாங்க முடியலடா. நீ ஏதாவது ஒரு பெரிய பிளான போட்டு அந்த ஆளை கவுத்துறா. நீ என்ன பண்றன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. என்னடா பிளான் பண்றீங்க? அதேதான் சார், உங்களை எப்படி முடிச்சு விடலான்னு. இல்ல சார், நீங்க கொடுத்த டார்கெட்டை எப்படி முடிச்சு விடலான்னு பேசிட்டு இருக்கோம். யார் இந்த முதேவி கிட்ட? ஆமா சார், ஏன் கூட இவன் கூடலாம் பிளான் போட்டா பிளாட்பாரத்துல தான் நிக்கணும். பேலன்ஸ் 30% கட் ஆகாம அவனை பாத்துக்க சொல்லு. பர்மா பஜார்ல டிவிடி விக்கிற மாதிரி இருக்கான் இவனும். இவன் மூஞ்ச வேஸ்ட் ஃபெலோ. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாதுடா. நீ ஏதாவது ஒரு பிளான செஞ்சு அந்த ஆளை முடிச்சு விடுறா. ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுக்கு அவன் என்ன பின் லேடனா இல்ல சதாம் ஹுசேனா? அந்த நாதாரிக்கு இதுவே போதும்பா. டேய், இந்த பேப்பர் ஓட்டர் கம்மா வச்சுக்கிட்டு அந்த ஆளை எப்பறம் நீ போட்டு தள்ள போற? பெருசா பேசினால கிழிச்சு விடுறேன் பாரு. பிம்பிலிப்பி பிலாப்பி. என்னடா மாமா அசால்ட்டா போயிட்டு இருக்கான்? கௌதம் சார், கமிங் சார். டேய், பெவிஸ்டிக் பேப்பர் வெயிட்டுக்கெல்லாம் நான் விட மாட்டேன்டா. எவ்வளவு பார்த்துருப்பேன். அம்மா. ஹாய் கௌதம். ஐயோ, நம்ம ஜிலேபி இவதுக்கு இங்க வந்தா நீ எங்கங்க? நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லு. நேத்து உங்க அப்பாவை பார்த்து நல்லா கவுன்சிலிங் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழலாம். ஓகே? எங்க அப்படா? ஐயோ, எவனை பார்த்தாலும் என்னவோ. சரி, மெயின்டைன் பண்ணுவோம். நீ என்ன காரியம் பண்ணிட்ட சேதா? எங்க அப்பா பத்தி உனக்கு சரியா தெரியாது. உன்னை நான் மதிக்கிறது இல்ல, ரோல் மாடலா எடுக்கிறது இல்லன்னு என்ன கொடுமை பண்ணி திட்டி அடிச்சு இப்ப என் மூக்கே ஓஸ்டாரு பாரு. மூச்சு கூட விட முடியாம முக்குன்னு முக்கிட்டு இருக்க. அவரை பார்த்தப்போ ரொம்ப சாஃப்டான ஆள் மாதிரி இருந்தாரு. அவரு பாக்குறதுக்கு நல்ல கிரேசி மோகன் மாதிரி தான் இருப்பாரு, ஆனா டேஞ்சரஸ் ஃபெல்லோ. அவரு பேச்சை கேட்கலன்னு, உங்களை ரோல் மாடலா எடுத்துக்கலன்னு தினமும் வீட்டுல என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. உங்க வீட்டுக்கு உன்னை தேடி வந்தா நீ இருக்க மாட்டேன். எங்கன்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்க. ப்ளீஸ் சொல்லு ஸ்வேதா, நீ எங்க இருக்க? எப்ப பார்க்கலாம்? அட்ரஸ் என்ன? ப்ளீஸ் சொல்லு ஸ்வேதா. அது எனக்கு ஒரு நர்சரி இருக்கு. நர்சரியா? எங்க ஸ்வேதா? ஓஎம்ஆர்ல. ஓஎம்ஆர்லயா? ஓகே கௌதம், I'll meet you tomorrow. Bye. நீ பாச்சலாகடி, பின்னாடி இந்த மாமா வந்துடுறேன். கிளி செத்து போய் ரொம்ப வருஷம் ஆகுதுப்பா. தேங்க்யூ சார். என் கிளி செத்து போனதுக்கா இல்ல நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான்? ரைட் விட. எனக்கு வச்சாலும் வேஸ்ட் தான். பார்த்தாலே தெரியுது. நைனா இதை வாங்கிக்கவா? கருத்து பண்ணிக்கவா. சைஸ் என்ன? பேண்ட் சைஸ் என்ன? ஐயோ நைனா, இது ஸ்ட்ரெச் பேண்ட். எறும்பா இருக்க, உனக்கு ஸ்ட்ரெச் பேண்ட் வேற கேக்குதா? அதெல்லாம் தெரியாது, எனக்கு இது வேணும். எக்ஸ்கியூஸ் மீ, அத கொடுக்குறீங்களா? நான் கொடுக்க மாட்டேன் நைனா, நீ சொல்லு. அதை அவன் வாங்க போறேன். சாரி சார், நீங்க கேட்டாலும் அது விக்க முடியாது. ஏன் விக்க மாட்டீங்க? அது லேடிஸ் ஜென்ட்ஸ் அங்கனக்கு. டேய் இங்க வாடா. நாளை கண்ட பொண்ணு கிட்டேனா நான் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. எனக்கு எங்க Dressலாம் பிடிக்கல, நான் வெளிய போய் ஃபேஸ் கிரீம் வாங்கிக்கிறேன். ஏய் ஒன்னு வாங்கி தரா போ. சரி நைனா. ஹாய் அங்கிள். ஹாய். என்ன அங்கிள் நீங்க? நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஆமா, நீ என்ன சொன்ன, நான் என்ன பண்ணேன்? தலைக்கு மேல வளர்ந்த புள்ளைய அடிப்பீங்களா? ஓ, அவன் அடிச்சது அதுக்குள்ள இந்த புள்ளைக்கு தெரிஞ்சு போச்சா? என்னமா பண்றது? அவனுக்கு உடம்பு வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலையேமா. என்ன இருந்தாலும் நீங்க செஞ்ச தப்பு அங்கிள். பசங்களை எப்படி வளர்க்கணும்னு தெரியுமா? செடிங்களுக்கு உரம் போடுற மாதிரி, அதுங்களுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி நல்லா பார்த்து வளர்க்கணும். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்ல வர்றேன்? சொல்றேன். நான் உடனே போய் இவனை காப்பாத்தலன்னா செடிகளுக்கு உரம் ஆயிடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? பசங்களை அன்பா பாத்துக்கணும். அப்படி பண்ணலன்னா அவங்க ஒரு ரெபெல்லா, ரேபிஸ்டா, இல்லனா ரொம்ப மோசமா பொறுக்கியா கூட. அப்பா யாருமா இவரு? நல்ல காலம், இவர் வந்ததால நான் தப்பிச்சேன். அதான்ப்பா, என்ன ரோல் மாடலா எடுத்துக்க சொல்லி தான் பையனுக்கு அட்வைஸ் பண்ணாரு. அந்த அங்கிள் தான் இவரு. ஹலோ சார். ஹலோ சார், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லைங்க. ஸ்வேதா, நீ போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வா. சரிப்பா. என்ன சார், என் பொண்ணு கூட இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தீங்க? என்னது நான் பேசுனா? உங்க பொண்ணு தான் எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா. நீங்க தப்பா நினைக்காதீங்க. என் பொண்ணு எப்பவுமே செடி வளர்க்கறத பத்தி தான் பேசிட்டு இருப்பா. உங்க பொண்ணு ஒன்னும் செடியை வளர்க்கறத பத்தி சொல்லல, புள்ளைய சரியா வளர்க்கணும்னு சொல்றா. எனக்கு தெரியாதுங்களா என்ற புள்ளை எப்படி வளர்க்கணும்னு? பிறக்கும் போது அவன் எலிக்குட்டி மாதிரி தான் இருந்தான். இப்போ உப்புன பன்னிக்குட்டி மாதிரி வளர்த்துருக்கேன். நான் கோட்டர் போறேன்னு இல்லையோ அவனுக்கு 1 லிட்டர் பால் வாங்கி கொடுத்துருவேன். நான் அவனை அவ்வளவு பக்குவமா வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா உங்க பொண்ணு என்னடான்னா, அவனை திட்டாதீங்க, அவனை அடிக்காதீங்க, அவனை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கே கிளாஸ் எடுத்துட்டு போறா. அப்படியா? என் பொண்ணு உங்க பையனை பத்தி அந்த அளவுக்கு சொல்லிருக்காங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, உங்க பொண்ணு நேரா என்ற வீட்டுக்கு வந்து மேட்டரை சொல்லி ஒரு பூ வேற கையில் கொடுத்துட்டு போனா. இங்க ஷாப்பிங் வந்தது கூட ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கு தான், பொருள் எல்லாம் பாக்குறதுக்கு இல்ல. டாடி கிளம்பலாமா?
போலாமா? அங்கிள் நாங்க கிளம்புறோம். சரிங்க. உங்க பையனை ஒரு தடவை வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. சொல்லிடுறேம்மா சொல்லிடுறேன். ஓகே அங்கிள், பாய். வாங்கப்பா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஸ்வேதா, ஸ்வேதா குட்டி, ஏன் ஸ்வேதா குட்டி? அழகோட வார்த்தைக்கு அர்த்தமே இவதான். இவ யாரு? என்ன ஓவர்டேக் பண்ணி என் லவரை டேக் ஆஃப் பண்றான் போல இருக்கு. ஏப்ரான் போட்டு கூட இப்படி இருக்காளே. ஹாய் ஸ்வேதா. ஹாய். சில் சில் ப்ரோ சில். கண்டிப்பா ஃப்ரெண்டா தான் இருப்பான். ஸ்வேதா எனக்கு தான், டவுட்டே இல்ல. ஹாய் ஸ்வேதா. இது நர்சரிப்பா, ஜூ இல்ல. இறங்கிட்டாங்க, நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. ஹாய் ஸ்வேதா. நீங்க உங்களை ஆனந்த் பாபு அங்கிள் தானே அனுப்பிச்சாரு? ஆனந்த் பாபுவா? என்ன பேர் நாராயணாச்சு? அங்கிளுக்கு கால் பண்ண நான் மறந்துட்டேன். அந்த breed ரொம்ப ஸ்பெஷல். வேற நர்சரில இருந்து அதை எடுத்துட்டு வரணும். நான் உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க நாளைக்கு வாங்க. ஓகே? என்ன இவ செடி பிளான்ட் ப்ரீடுன்னு ஏதோ உளறிட்டு இருக்கா? இப்பதான் தெளிவா புரியுது. ஒருவேளை இவன் ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கலாம், இவனுக்கு புரியக்கூடாது அதானே. ஓகே ஸ்வேதா, இப்ப பாரு நம்ம ஆக்டிங்க. ஓகே ஸ்வேதா மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு வந்துடுறேன். பாய்ங்க. சாவுடா. எஸ். ஹே, என்னாச்சு? ஐயோ, ஓகே now? என்னடா மாப்ள இவ்ளோ சீரியஸ் ஆகுற? ஃப்ரீயா விடுறா. டேய், என்னால எப்படிடா விட முடியும்? எனக்கு இங்க எரியுது. இத்தனை பேர் இருக்கானுங்க, அவனை ஒருத்தனால கூட பிடிக்க முடியல. நாங்க சீரியஸா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்டா. நீங்க ட்ரை பண்ணதெல்லாம் போதும், அந்த பொறம்பக்க நான் பாத்துக்கிறேன். வணக்கம் பாபனா. வணக்கம் தம்பி. என்னாச்சு உனக்கு? வெளியே இருக்க எங்கேயாவது போயிட்டு வந்தியா என்ன? கொஞ்சம் வயிறு சரியில்லை, அதான் வர முடியாம போச்சு. ஒண்ணு இல்ல சித்தப்பா, நீங்க கரெக்ட் டைம் கொடுக்கலாம், அந்த கழுத முகம் எங்களை பேசியே சாவடிச்சிடுவான். விடு மாப்ள, டென்ஷன் ஆகாத. அவன் கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டுவான். சரி தம்ம வாங்கிட்டு வர. என்ன வியாபாரம் நல்லா போதா? நல்லா போகுது தம்பி. அண்ணா ஒரு பாக்கெட் கிங்ஸ் கொடுங்க. You idiot. என்னடா இன்னும் அவனே நினைச்சிட்டு இருக்க? அவன் கிடைக்கணும்னா முதல்ல அவளை பிடிச்சாங்க. என்ன மேட்ரு? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். ஏன் அந்த பொண்ணு ஒத்துக்கலையா? நான் வேணா பேசி பார்க்கவா? தேவையில்லை, அந்த பொண்ணு என்ன தான் லவ் பண்றா. அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனா என் ஆளை இன்னொருத்தன் லவ் பண்றான். உன்னை விட அவன் கலர் அதிகம் தானே? என்னை விட கொஞ்சம் கலர் கம்மி. உன்னோட பிளாக்கா இருப்பானா? என்னை விட பிளாக்கா இருந்தா எப்படி கலர் கம்மின்னு சொல்லுவேன்? மூடிட்டு குடி. இப்ப புரிஞ்சுது. அவன் உன்னை விட பர்சனாலிட்டி ஜாஸ்தி. அவனுக்கு எங்க அந்த பொண்ணு விழுந்துருமோன்னு உனக்கு பயமா இருக்கு, அதானே மேட்ரு? கரெக்டா கேட்ச் பண்ணிட்டேன். ஆனா அது பயம் இல்ல, வேதனை. என்ன வேணும்னு சொல்ல. அவன் கையா, காலா, ஹார்ட்டா, லிவரா? பார்ட்ஸ் மட்டும் வேணா எதுக்கு நான் உங்ககிட்ட வரணும்? டைரக்டா எனக்கு ஆளியே போடணும். முடிச்சு விடுங்க. அவன் போட்டோக்கு நான் மாலை போட்டு அழகு பார்க்கணும். ஏன் எமோஷனல் ஆகுற? 4 பேர் முன்னாடி சீனை போடாத. சில்லறைங்களா என் கூட பேசக்கூடாது. ஏய் சாண்டி. அண்ணே வா. ஹலோ, டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது நடுவில் போகக்கூடாது, தெரியாது உனக்கு? ஏன்னா இது என்ன கொரோனா வைரஸ் மீட்டிங்கா? ஃபுல் டே உட்காந்து பேசுறதுக்கு. டீல் என்னன்னு புரிஞ்சிச்சு, டீடைல்ஸ் அவங்ககிட்ட பேசிக்கோ. வணங்கண்ணே. என்ன சாண்டி, இந்த மாசம் பைக்ல கட்டலன்னு நினைக்கிறேன். அண்ணே அது கொஞ்சம் பணம் ரொட்டேஷன் ஆகலண்ணே. இப்பதான் ஒரு டீல் பேசினேன், அது முடிஞ்ச உடனே பணம் கிடைச்சி நான் கொடுத்துறேன். எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் ப்ளீஸ் அண்ணே. யார் அவன்?
பண்றீங்க? நாம போட வேண்டியது இவனை தானே. கன்ஃபியூஸ் பண்ணாம தெளிவா சொல்லுங்களேடா. இதுல கன்ஃபியூஸ் எதுவுமே இல்லைண்ணே. கன்ஃபார்மா போட வேண்டியது இவனை தான். சந்தேகமே இல்லை, இவனே தான். அதான் நம்ம ஹரிஷே சொல்லிட்டானே. கரண்ட்ல கை வச்சா ஷாக் அடிக்கும் தெரிஞ்சு நம்ம கிட்ட வந்து மோதுறான். சீக்கிரம் முடிச்சு விடுங்க பசங்களா. அண்ணே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அண்ணே. டார்கெட் நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை போட்டு பணத்தை கொண்டு போய் நான் ஆபீஸ்ல கொடுத்துறேன். டேய் உங்களுக்குலாம் மூஞ்சி ஃபுல்லா மூடா. நான் கொடுக்குற கோஆபரேஷன் கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஹீரோவும் கொடுக்க மாட்டான். நான் அந்த கடையில டீ குடிச்சிட்டு இருக்கேன். முடிஞ்சா என்ன வந்து அடிக்கடா. டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள தல எனக்கு ஒரு மசாலா டீ. நான் ஏற்கனவே சொன்னல அண்ணா எதுவும் வந்தாலும் விட்டு கொடுத்துருவாரு. வாங்கடா போடலாம். ஓகே கிளம்பு. அம்மா ஐயோ என்னோட தப்பு எதுவும் இல்லப்பா. அப்பா கிழிஞ்சிச்சேனே. அப்படியே ராஜா. இல்ல உடைஞ்சதா? உடைஞ்சிருச்சுனே. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, போய் அட்றா. அவ்வளவுதானே, இப்ப பாரு. தூங்காத. என்ன சுத்துதா? நல்லா சுத்துது. கிழிஞ்சுதா? கிழிஞ்சிருச்சு. போய் தையல போடு. அடிங்க. டேய் குடிச்சு முடிச்சிட்டோம்பா. பூச்சி உன்னை அடிக்க முடியாது நல்லா தெரிஞ்சிச்சேன்னு. எனக்கு நல்லா தெரியும்டா. கொடுத்த காசை திருப்பி நீ தர முடியாதுன்னு. உனக்கு நான் ஒரு பம்பர் ஆஃபர் கொடுக்குறேன். நீ கொடுத்த வேலையை உனக்கு திருப்பி தரேன். எல்லாரும் அந்த பண்ணியை புரட்டி பார்சல் பண்ணுங்க. நன்றிண்ணே. எம்மா என்னடா ஒரு மாதிரி நடக்கிற, என்னாச்சு? ஒன்னும் இல்லை நைனா. டேய் வெயில் மழை புயல் இப்படி எது வந்தாலும் தாங்கறதாண்டா உன் பாடி. என்ன நடந்துச்சு முதல்ல சொல்லு. எவனோ ஒருத்தர் நடுவுல புந்து ஸ்வேதா கிடைக்காத மாதிரி பண்றான் நைனா. எனக்கு புரிஞ்சிருச்சு, போதும் நிப்பாட்டு. இப்பெல்லாம் இன்னொருத்தனோட ஃபிகர்னு தெரிஞ்சும் சைட் அடிக்கிறது காமன் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ் பீஸை எவனும் ட்ரை பண்றது இல்ல. யூ டோன்ட் வரி. உன்னோட லவ் ஸ்டோரிக்கு ஃபுல் ஸ்டாப் நான் வைக்கிறேன்டா. நைனா உனக்கு குவார்டர் வாங்கி தரேன் நைனா. நசுக்காத, கசங்கிரும். சரி நைனா. வணக்கம் கார்த்தி சார். ஓ நாராயண் சார், என்ன இவ்வளவு தூரம்? உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தேன். வாங்க உள்ள போய் உட்கார்ந்து பேசலாம். ஓகே. ஏய் பாவனா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அதோ வரேங்க. நன்றிமா. என் வைஃப் பாவனா. ரொம்ப நல்லா இருக்கு. யாருங்க இவரு? இவர் பேர் நாராயணன். நம்ம பொண்ணை ஒரு பையன் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னேன்ல, அந்த பையன் இவருடைய பையன். என்ற பையன் ஃபாலோ எல்லாம் ஒண்ணு பண்ணல. உங்க பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். என்ன லவ் பண்றாங்க? பொண்ணை பெத்தவங்க எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறாங்க. பொண்ணு ஏதாவது ஒரு பையன் கிட்ட பேசினா ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்க வேண்டியது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பி குடிச்சாங்கன்னா ஃப்ரெண்டு தானே நுட்ற வேண்டியது. ஃப்ரெண்டா இல்ல பாய் ஃப்ரெண்டான்னு நீங்க யோசிக்கிறதுக்குள்ள அவங்க காதல் வானத்துல சிறகடிச்சு பறந்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தப்பான விஷயம் நடக்கிறதுக்குள்ள இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிடலான்னு வந்திருக்கேன். உங்க பையனை எங்களுக்கும் பிடிக்கணும் இல்லங்க. நாங்க கூட பாக்கணும்ல. தாராளமா பாருங்க. எங்க இருக்காருங்க? டேய் காதல் மண்ணா, வந்துட்டேன் நைனா. வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. அம்மா நான் சொன்னேன்ல அக்காவுக்கு கிங்காங் மாதிரி தான் புருஷன் வருவார்னு. கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? ஹாய் அங்கிள். என்ன சர்ப்ரைஸ்? அது ஒண்ணு இல்லம்மா. நீ எப்ப பார்த்தாலும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு என் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறீல்ல, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு தான் நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நான் இவனை டார்ச்சர் பண்றது, நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறது, இதெல்லாம் மறுபடியும் வரக்கூடாதுன்னு தான் உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஐயோ அங்கிள், உங்க பையன் சஃபர் பண்ண போறேன்னு தான் நான் அட்வைஸ் பண்ணேன். ஆனா அங்கிள் என் மனசுல எந்த எண்ணமும் இல்ல. ஏய் ஸ்வேதா, எனக்கும் என் நைனாக்கும் இப்ப எந்த சண்டையும் வரது இல்ல. நவ we are good friends. இல்ல நைனா? எஸ் எஸ் மை சன். இது யாரு?
அட என்னம்மா நீ இப்படி கேட்டுட்ட? இவன் என் பையன்மா. இதுதான் உங்க பையனா? ஆமாமா, இவன் என் ஒரே பையன். இது உங்க பையனா? அப்ப அவன் யாரு? அவன்னா யாரு? என்ன ரோல் மாடலா எடுத்துக்க சொல்லி நீங்க சொன்னவர் அங்கிள். அட அவன்தாம்மா இவன் என் பையன். அது நம்மதான். ஆனா நான் இவரை பத்தி உங்ககிட்ட பேசலையே. அப்படின்னா அவர் உங்க ரெண்டாவது பையன் நினைக்கிறேன். எனக்கு 2 பசங்களாம் இல்ல, ஒரே பையன் தான், அது இவன் தான். அப்படின்னா அப்போ அவன் யாரு? என்னம்மா எல்லாம் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு? நீ என் வீட்டுக்கு வந்திருக்கல? வந்திருக்கேன். எனக்கு அங்க கிளாஸ் எடுத்தல? ஆமா எடுத்தேன். என் பையனுக்கு சிவப்பு கலர்ல ரோசா பூ கொடுத்தல? கொடுத்தேன் அங்கிள். இது எல்லாத்தையும் அவனுக்காக தானே பண்ண. இப்ப இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது இல்ல. பின்ன யாருக்காக பண்ண? உங்க பையனுக்காக. இவனுக்காக இல்லங்கற, அப்புறம் உங்க புள்ளைக்காகங்கற. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இங்க பாரு, கடைசியா ஒன்று சொல்றேன். நீ லவ் பண்ணது இவனை தான், அதனால கல்யாணம் பண்ணா இவனை தான் பண்ணணும். இது ஃபிக்ஸ். என்ன வர சொல்லிட்டு ஜிலேபி ரொம்ப கோவமா இருக்காளே. கௌதம், ஆ அவதான் உன் ஃபாதரா? ஃபாதர் தான். சொல்லு கௌதம், நீ கொடுத்த அட்ரஸ்ல இருந்தது உங்க அப்பா தானா? நல்லா மாட்டிட்டேன், ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியது. சொல்லு கௌதம், சொல்லு. எஸ் எஸ் எஸ், he is my father. உண்மையை சொல்லு, அவருக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? அவரோட அப்பா இல்லைன்னு சொல்றாரு. எங்களுக்கு சம்பந்தம் இருக்கு ஸ்வேதா, சம்பந்தம் இருக்கு. எந்த ரிலேஷனும் இல்லாம மகாத்மா காந்தி தாத்தான்னு சொல்றோம். எந்த ரிலேஷனும் இல்லாம மதர் தெரேசாவை அன்னைன்னு சொல்றோம். எந்த ரிலேஷனும் இல்லாம தளபதி விஜய் அண்ணான்றோம். இங்க ரிலேஷன்லாம் முக்கியம் இல்ல ஸ்வேதா, எமோஷன். நம்மளோட இந்த சிங்கார சென்னையில யார் யார வேணாலும் அம்மா அப்பா அத்தை மாமா அண்ணன் தம்பின்னு கூப்பிடலாம். அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அனாதையான எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்பான்னு கூப்பிடுற உரிமை கூட இல்லையா? அப்படி கூப்பிடுறதுக்கு சுதந்திரம் கூட இல்லையா? சொல்லு ஸ்வேதா. ஸ்டாப் இட். இனஃப் ஆஃப் டிராமா. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியம் மாதிரி தெரியறேன் உனக்கு. உன்னால என் ஃப்ரீடம் போயிடுச்சு ஸ்வேதா நீ சொல்லும்போது நான் ஃபீல் பண்ணேன். நான் தான் ஒரு ரோல் மாடல் சொல்லும்போது முட்டாள்தனமா நம்பினேன். உன்னால பைக்ல போகாம பஸ்ல சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லும்போது கவலைப்பட்டேன். லீவ் நாள்ல கூட நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஏன்னா என்னால ஒருத்தர் கஷ்டப்படுறான்னு சொல்லும்போது என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அதுக்கு அர்த்தமே இல்லாம பண்ணிட்டேன். என்ன ஹர்ட் பண்ணிட்டேன். I just hate you. ஸ்வேதா போய்டா. என் ஜிலேபி எப்படியாவது கூல் பண்ணுமே. Please World Environment Day. So நம்ம எல்லாருக்கும் ஆக்ஸிஜன் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? செடிகளை வளர்க்கணும். Good. அப்ப நீங்க எல்லாம் செடிகளை வளர்ப்பீங்கல்ல? ஓகே. இந்தா. அங்கதான் வந்துருக்கணும். இது யாருக்கு கொடுக்கலாம்? சரி உனக்கு. You idiot. நீ மனுஷனால மிருகமா? எதுக்கு நான் செடி மேல துப்புன? Do you have any sense? Useless fellow. மனுஷங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி செடிங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு தெரியுமா? உன் முகத்து மேல துப்புனா உனக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுங்களுக்கும் ஃபீல் ஆகும். உன்னால பேச முடியும், அதுங்களால பேச முடியாது. Idiot. Hey, என்ன பண்ற? இந்த சின்ன செடியிலே இவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்குன்னா உனக்குள்ள எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்குமோ. வா ஹோட்டலுக்கு போலாம். இதுக்கு ஃபீலிங்ஸ் அதிகமா இல்ல உனக்கு ஃபீலிங்ஸ் அதிகமான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வா. கைய விடு. ஆடி. விடுடா. இச்சி. விடுடா. விடுடா. நான் கங்காவோட ஆள்றா. நான் தொட்ட எந்த பொண்ணையும் விட்டதே இல்ல. என் மேலே கை வச்ச உன்னை அவளையும் சேர்த்து தூக்குறேன்டா. ஏய் மூடிட்டு போடா நாய. ஸ்வேதா ப்ளீஸ் ஸ்வேதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சாரி ஸ்வேதா, உன்னை ஏமாத்தணும்னு நான் அப்படி ஒரு பொய்ய சொல்லல. நீ எனக்கு வேணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்ன. என்ன தெரியுமா,
ஃபர்ஸ்ட் டைம் உன்னை தேட்டரில் பார்த்த அந்த செகண்டே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு எவ்வளோ முயற்சி பண்ண, ஆனா எங்க நீ என்ன அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. உண்மையை சொல்லி உன்னை விட்டு விலகி போறதை விட பொய்யை சொல்லி உன் கூடவே இருக்க ஆசைப்பட்டேன். நான் உன்னை வெறும் ரோல் மாடலா பார்க்கல ஸ்வேதா, என் உயிரோட மொத்த உருவமாக தான் உன்னை பார்க்குறேன். என்னம்மா? ஒன்றும் இல்லைப்பா. பாருமா, உனக்கு சொல்ல வேண்டிய அனுபவங்கள் எனக்கு இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததே இல்லை. நாம சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம மனசுக்கு எது பிடிக்குதோ அதை தாமா செய்யணும். எனக்கு ஒரே ஒரு ஆசைதாம்மா, எல்லா அப்பாவும் தம் பொண்ணு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. என்னோட ஆசையும் அதாம்மா. என்ன மாப்ள, இன்னும் அந்த பொண்ணை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்க போல. டேய், எல்லாத்தையும் மறந்துட்டு வாடா. ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்றா. உனக்கு புரியாதுடா, சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்வேதா விஷயத்துல நான் கன்ஃபியூஷன்ல இருக்கேன். எந்த அளவுக்குன்னா நம்ம சிஎம் விட பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கேன். லவ்னாவே கன்ஃபியூஷன் வரதான் செய்யும் மாப்ள. ஆனா உன் விஷயத்துல தான் அந்த கன்ஃபியூஷன் இல்லையே. உன் லவ் 100% புட்டுக்குச்சு. ஏன் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நீ எப்பறம் டிசைட் பண்ணுவ? நீ தானடா சொன்ன அந்த பொண்ணு உன்னை வந்து அடிச்சான்னு. நான் இதுக்கு தான் உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன். உடனே ஐ லவ் யூ சொல்ல உங்ககிட்ட படிச்சு சொன்னேன். ஆனா நீ அது என் ஜிலேபி, பொண்ணை பார்த்தோன்னா எக்ஸ்பிரஷன் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு மண்ணாங்கட்டி லாஜிக்ல நீ தான் சொன்ன. இப்ப பாரு, தேவையில்லாம நாடி வாங்குறேன். வந்துருச்சு. என்ன வந்துச்சு? போன் வந்துருச்சு. ஸ்வேதா கிட்ட இருந்து போன் வந்துருச்சு. சூப்பர் மாமா. ஸ்வேதா, ஹலோ கௌதம், உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும். இப்போ அங்க வருவா? இப்ப இல்ல, நாளைக்கு காலையில காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம். கண்டிப்பா நான் வந்துடுறேன். ஓகே, குட் நைட். குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். மாட்டிக்கிச்சே. நாளைக்கு காலையில காஃபி ஷாப்புக்கு வரேன்டா. அப்படினா லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சே. அப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. என்னது? லவ் 100% சக்சஸ். இப்போ எதுக்கு அடிச்சா? ஏன் லவ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு நீ எப்பறம் முடிவு எடுப்ப? நாளைக்கு காலையில போனாதான் தெரியும் என்ன நடக்க போதும். சரி, சரக்கு அடிப்போம். சார் காஃபி. என்னடா சொல்லிட்டாளாடா? செருப்பால் அடிப்போம். போன விடா. ஹாய்.
ஸ்வேதா ஸ்வேதா கௌதம் ஸ்வேதா கௌதம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ கௌதம் கௌதம் ஸ்வேதா டேய் யாரா நீ யாருன்னு சொல்றா நான் யாருன்னு உனக்கு போக போக தெரிய வரும். அதுக்கு முன்னால உன் ஸ்வேதா கிட்ட பேசு. கௌதம் கௌதம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ கௌதம் ஸ்வேதா என்னாச்சு உனக்கு? என்ன யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க கௌதம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ கௌதம் ஹெல்ப் மீ ப்ளீஸ் என்ன விட்டுருங்க முதல் மிஸ்டு கால் கொடுக்கவும். ஸ்வேதா ஸ்வேதா டேய் கங்கா யாரா? கங்கா யாரான்னு கேக்குறல? ஏய் கங்கா யாரா? டேய் எங்கடா அவ? எங்க இருக்கா? எங்க இருக்கா கேக்குறல? எங்கடா? அந்த கங்கா எங்க? ஏய்! ஏய், நான் தான்டா கங்கா. என் இடத்துக்கு வந்து ஏன் பசங்களை அடிப்பியா ஒன்னா? ஸ்வேதாங்கடா நீங்க சொல்றத எங்கடா வச்சிருக்கீங்க சொல்றா. ஸ்வேதா எங்கடா வச்சிருக்கீங்க? ஸ்வேதா யாருன்னு தெரியாது. சொல்லுறல. இரு இரு. டேய் நம்ம கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணோட பேர் ஸ்வேதாவா? சந்தியா அண்ணா. சந்தியாவன் தம்பி, நீ வேணும்னா உள்ள போய் ஒரு தடவை அவ கூட. டேய் ஸ்வேதா எங்கடா? சொல்லு சொல்லு எங்க எங்க எங்கடா? தெரியாதுடா. ஸ்வேதா எங்கடா? என் ஸ்வேதாவை எங்க வச்சிருக்கீங்க? அண்ணா சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு கங்கா நான் இருக்கிற தைரியத்துல நான் அப்படி பேசிட்டேன். இன்னைக்கு அண்ணனே போட்டு நீ பரட்டி எடுத்துட்ட. உங்ககிட்ட நான் போய் சொல்லுவேனா? அம்மா சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது, நான் விட்டுருக்கேண்ணா. ஸ்வேதா ஸ்வேதா நீ சூப்பர்ரா. இந்த டென்ஷன்ல கூட உன் பிரெயின் ரொம்ப ஷார்ப்பா வேலை செய்யுது. உன்ன மாதிரி ஆள் தான் எனக்கு தேவை. ஸ்வேதா உங்ககிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கா. ஸ்வேதாக்காக அங்கே இங்கே தெரிஞ்சு அனாவசியமா டைம் எனர்ஜி இந்த ரெண்டுத்தையும் வேஸ்ட் பண்ணாத. நான் சொல்ற மாதிரி செய். யாரா நீ? நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு முன்னால என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்றேன். நல்லா கேட்டுக்கோ. இந்த ப்ராசஸ்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ மீடியா கிட்டயோ போலீஸ் கிட்டயோ போனாலும் சரி, நான் சொல்றதுக்கு நோ சொன்னாலும் சரி, உன் லவ்வர் உனக்கு கிடைக்க மாட்டான். கௌதம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ கௌதம் ப்ளீஸ் ரா, அவளை எது செய்யாதடா ப்ளீஸ் ரா. ஓகே கூல் கூல் கூல். 10 நிமிஷத்துல அண்ணா நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு வா. மீதி விஷயத்த அங்க வச்சு சொல்றேன். ஹலோ ஹலோ ஹலோ. இந்த ப்ராசஸ்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ மீடியா கிட்டயோ போலீஸ் கிட்டயோ போனாலும் சரி, நான் சொல்றதுக்கு நோ சொன்னாலும் சரி, உன் லவ்வர் உனக்கு கிடைக்க மாட்டான்.
சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார். சரி, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் சார். என்ன வேணும்? ஒரே ஒரு கால் பண்ணிக்கலாங்களா? என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. சரி, உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். இதான். தேங்க்யூ சார். ஸ்வேதா, தம்பி சீக்கிரம். ஒரு நிமிஷம் சார். என்னப்பா ஆச்சு? முடிஞ்சுதா இல்லையா? தேங்க்ஸ் சார். தம்பி, இந்த போன் உங்களுக்கு தான். ஹலோ, வந்துட்டியா? வந்துட்டு இப்போ நான் என்ன செய்யணும்? கௌதம், ஸ்வேதா, கௌதம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அவளை எதுவும் பண்ணாத. பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத. ஸ்வேதா, கொன்னு போட்டுருவேன். ஏய் ப்ளீஸ், அவளை எதுவும் செய்யாத. நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன். குட். ஸ்வேதா உனக்கு உயிரோட வேணும்னா அடுத்த 10வது நிமிஷம் பார்க் டவுன் ஸ்டேஷன் கிட்ட வா. என்ன பார்க் ஸ்டேஷன் கிட்டயா? சென்னையை பத்தி நீ தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? இந்த டிராபிக்ல பைக்ல அங்க வந்தாலே அரை மணி நேரத்துக்கு மேல ஆகும். 10 நிமிஷத்துல வர சொன்னா எப்படி? ஆமாண்டா, நீ சொல்றது சரிதான். இந்த சென்னை சிட்டில பப்ளிக் சின்ன விஷயத்துக்கு கூட நடக்கிற பழக்கத்தை விட்டுட்டாங்க. அதனால தான் இவ்வளோ டிராஃபிக். சரி, இந்த டிராஃபிக்ல கரெக்ட் டைமுக்கு வரதுக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அடுத்த 10வது நிமிஷம் பார்க் டவுன் ஸ்டேஷனுக்கு ஓடி வா. பைத்தியமாடா நீ? 10 நிமிஷத்துல 10 கிலோமீட்டர் எவனால ஓடி வர முடியுமாடா? லவ் பண்றவளுக்காக 10 நிமிஷம்டா, 10 செகண்ட்லயே வரணும். வரியா இல்லையா? எஸ் ஆர் நோ? வரப்போறியா இல்லையா? வரேன். வா 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 வா. Your time starts now. என்ன மறுபடியும் ஜெயிக்க வச்சிருங்க. இந்த தொகுதியை நல்லபடியா பாத்துக்கிறேன். வந்துட்டேன். டேய், உனக்கு நான் கொடுத்த டைம் 10 நிமிஷம். ஆனா நீ 11வது நிமிஷம் தான் வந்திருக்க. 1 minute லேட். டேய், ஒரு நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு பெருசா தப்பு பண்ண மாதிரி பேசுற. சில சமயம் வாழ்க்கையில 1 நிமிஷம் லேட் ஆனாலும் நிறைய விஷயங்கள் தப்பாகும். உனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஸ்போர்ட்ஸ்னா பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும்டா. ஆடுறதுக்கா பாக்குறதுக்கா? ரெண்டும். ஆனா இதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு. போன வருஷம் ஒலிம்பிக்ஸ்ல 100 மீட்டர்ஸ் ரேஸ்ல யார் ஜெயிச்சாங்க தெரியுமா? தெரியாதுடா. போல்ட். அவனுக்கு 2வதா வந்தவனுக்கும் வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? தெரியாதுடா. வெறும் 2 செகண்ட். ஒரு மெடலே 2 செகண்டால கை நழுவி போகுதுன்னா உன் லவ்வர் உயிரை ஊசலாடுது. 1 நிமிஷம் லேட்டா வர எப்படிரா? ஏய், எனக்கு வாழ்க்கை கூடன்னு கெஞ்சி கேட்க நீ ஒண்ணு கடவுளும் இல்ல, அந்த மாதிரி கெஞ்சுற ஆளும் நான் இல்ல. ஏய், இப்பத்துல இருந்து உனக்கு இருக்கிறது only டெட்லைன்ஸ் மட்டும்தான். லைஃப் லைன்ஸ் கிடையாது. முதல்ல என் ஸ்வேதா எங்க இருக்கான்னு மரியாதையா சொல்லு ப்ளீஸ்ரா. அவ்வளவு அவசரப்பட்டா எப்படிரா?
அங்க இருக்கிற தூண்கள்ல ஒரு தூணுக்கு மட்டும்தான் அண்டர் கிரவுண்ட் டனல் இருக்கு. அங்க கண்டுபிடிச்சு போ. ஓடு. ஸ்வேதா! 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 ஹலோ, வீட்டுக்குள்ள போ. உன்கிட்ட ஒரு பேக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்றேன். ஹலோ, ஹலோ. மேடம், பேக் வாங்க வந்தேன், கொடுக்குறீங்களா? பேக்காக வந்தியா? வேற எதுவும் உனக்கு வேண்டாமா? ப்ளீஸ் மேடம், பேக் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். கூல், கொடுக்குறேன் இரு. ப்ளீஸ் மேடம், சொன்னா கேளுங்க, ரொம்ப அர்ஜென்ட். இந்த பேக்ல என்னடா இருக்கு? பாம். என்னடா பயந்துட்டியா? டேய், உனக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். உன்ன மாதிரி ஒருத்தன் தன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு காட்டுக்கு போனானோ. திடீர்னு ஒரு திருடு அங்க வந்து அவன் பொண்டாட்டி கழுத்துல கத்திய வச்சு பெரிய பள்ளத்துக்குள்ள குதிக்க சொன்னான். அப்படி குதிச்சா அவன் பொண்டாட்டியை விட்டுறதா சொன்னான். குதிச்சா அவன் செத்து போயிடுவான். அவன் குதிக்கலனா பொண்டாட்டியுடைய உயிர் போயிடும். மைண்ட் அப்செட், டோட்டல் கன்ஃபியூஷன். பாவம், உடனே குதிச்சிடுறேன்னு சொன்னான். இந்த கதையில மாரல் என்ன தெரியுமா? ஆப்ஷன் இல்லைங்கிறப்போ வாயை மூடிக்கிட்டு சொல்றதை செய்யணும். சொன்னது புரிஞ்சுதா? பேக் எடு, ஓபன் பண்ண. ஏய், என்னது இதெல்லாம்? பணம்டா. அதுல 10 கோடி ரூபாய் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு போய் எம்எல்ஏ சிவலிங்கா வீட்டுல கூட. அங்க வெளியே போலீஸ் செக்கிங் ஹெவியா இருக்கும், ஜாக்கிரதை. அதுல இருந்து 1 ரூபாய் மிஸ் ஆனாலும் உன் ஸ்வேதா மிஸ் ஆயிடுவா. அதானே, இதான் கதையா? எலெக்ஷன்ல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்கல்ல? ஏடா, இந்த ஆம்புலன்ஸ், கார் இன்ஜின், சீட்டு கடியில எல்லாம் வச்சு கடத்துறது பத்தாதுன்னு இப்ப புதுசா பொண்ணை கடத்தி அவளை வச்சு பிளாக்மெயில் பண்ணி பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? பேசினதெல்லாம் போதும், சீக்கிரமா போ. நான் போக மாட்டேன். தெரியும்டா, 10 கோடி ரூபாய் கைக்கு வந்துருச்சுன்னா எவனா இருந்தாலும் அந்த பணத்தை பத்தி தான் கவலைப்படுவான். லவ் பண்றவளை பத்தி எதுக்காகடா கவலைப்படணும்? அடங்குறியா? நான் முடியாதுன்னு சொன்னது நீ சொன்ன வேலை எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக. கேவலம் இந்த 10 கோடிக்கு ஆசைப்படுறவன் நான் இல்ல. இப்ப என்ன இந்த பணத்தை கொடுக்கணும் அதானே? அது 1/2 மணி நேரத்துல பண்ணணும். என்ன விடுறா? ஏதாவது ஏடா கூட பண்ண கொன்னு போட்டுருவேன். ஒன்னும் இல்ல, உன் ஆள. ஒரு
தேவையில்ல போடா. ஏய் நீ தான்டா வந்துருச்ச ரொம்ப ஓவரா நீ போடா. சார் இவன் எம்எல்ஏ சிவகுமாரோட ஆள் சார். அப்படியா? சார் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. தேவையில்லாம ஷூட் பண்ணிட்டேன். முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே. சாரி சார். ஏய் நீயாவது சொல்லிருக்க கூடாது. தேவையில்லாம நேரம் செத்துருப்ப. ஷிட் இடியட். சார் அவனை பயமுறுத்த தான் இங்க கூட்டிட்டே வந்தேன். அனாவசியமா என்ன பயமுறுத்தி அவனை ஷூட் பண்ண வச்சிட்டியே. தப்பு பண்ணிட்டீங்களே சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அது உங்களோட புல்லட்ஸ் தெரிஞ்சிருமே சார். ஆமால. ஆமா சார். என்னையா நீ எல்லாத்தையும் லேட்டாவே சொல்லிட்டு இருக்க? இப்போ என்ன சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? அப்போ என்னோட வேலை, என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்கலாம். ஆனா நான் எதுக்காக பயப்படணும்? ஏன்னா அந்த புல்லட் உன்னோடதாச்சு. ரிலாக்ஸ். இந்த புல்லட்ஸ் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல வராது. எப்படி தெரியுமா? 150 கொடுத்து நான் ஹோல்சேல்ல வாங்கினேன். யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. செத்தவனுக்கு தான் அது தெரியும். ஹலோ கான்ஸ்டபிள் சிவா ஸ்பீக்கிங் ஓவர். ஏசிபி சார் இருக்காரா? 1 செகண்ட் சார். ஏசிபி ஆதித்யா ஸ்பீக்கிங். சார் 10 கோடி ரூபாய் பணத்தோட ஒருத்தன் கத்திப்பாரா ரவுண்டர் கிட்ட மாட்டிருக்கான் சார். அவனை உங்க கஸ்டடியிலே வைங்க. ஐ வில் பி தேர் வித் இன் 5 minutes. அவன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் யார் ஃபோன் பண்ணாலும் அவனை விட்டுறாதீங்க. ஓகே? எஸ் சார். வாயா. ஏதாவது சொன்னானா? இல்ல சார். எங்க இருக்கான்? அது அங்க இருக்கான் சார். சொல்றா. பணம் யாரோடது? ஏய் பணம் யாரோடதுடா? எந்த எம்எல்ஏ அது? 10 கோடி ரூபாய் எடுத்துட்டு போற எங்கிட்ட போய் சொல்றியா? தெரியாதா உனக்கு? சொல்றா. சொல்றா. சொல்ல போறியா இல்லையா? சார் அடிக்காதீங்க சார். யாரோடதா? சொல்றா. சார் எனக்கு சத்தியமா தெரியாது. பணத்தை வச்சு தான் எலெக்ஷனுக்கு கொடுக்க போறீங்க. தெரியாது. சொல்றா. எந்த எம்எல்ஏ? ஏய் ஃபாஸ்டா போ. ஃபாஸ்டா போ. ஏய் நில்றா. திருப்பு. ஷிட். தப்பிச்சிட்டான். நில்லுங்க. யார் வேணும்? பேக்ல என்ன இருக்கு? காட்டுங்க. வணக்கம் சார். நீங்க போங்க சார். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த ஏசிபி கண்ணில் மாட்டிடாதீங்க. உங்களை எங்க பார்த்தாலும் என்கவுண்டர்ல போட்டுருவோம். நம்ம ஆளுங்க எல்லாரையும் உஷாரா இருக்க சொல்லு. டேய் புரிஞ்சதுல? சரி வச்சிடறேன். என்ன வேணும் தம்பி? பேக்ல என்ன இருக்கு? மூடுப்பா, முதல்ல மூடுப்பா. பெரிய அனுப்பிச்சாரா? நீ கிளம்பா, நான் பாத்துக்கிறேன். சார் ஐஜி சார் வந்துட்டாரு. என்ன வேலையை பண்ணிட்டு இருக்க? அவனை பயமுறுத்த சொன்ன அவனை மேல அனுப்பிட்ட? நீங்க சொன்னதை தான் சார் செஞ்சேன். நீங்க அவனை பயமுறுத்த சொன்னீங்க, நான் என்னோட வழியில அவனை பயமுறுத்தினேன். நீ மாற மாட்டேயா? மாறினா என்னால போலீஸ்ல இருக்க முடியாது சார். பொலிட்டிஷியனா போக வேண்டியதான். சார் உங்களை எம்எல்ஏ வர சொன்னார் சார். வர
நான் போய் பேசிட்டு வரேன். உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேச வேண்டியிருக்கு. இங்கேயே வெயிட் பண்ணு. சார். ஏசிபி ஆதித்யா, கொஞ்சம் மேல வா. ஷிட், வயர்லெஸ். சார். ஏசிபி ஆதித்யா, come in election squad. சொல்லுங்க சார். பைக் நம்பர் TN13 AB7434 மயிலாப்பூர் சைடுல தான் போயிட்டு இருக்கான். எல்லா செக் போஸ்டையும் அலர்ட்டா வைங்க. எஸ் சார். அதே நம்பர் மாதிரி இருக்கு. ஏய் நிப்பாட்டு 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 நிப்பாட்டு. ஏய் சார், ஏசிபி சார் சொன்ன அந்த நம்பர் பிளேட் வண்டி என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வண்டி எடுக்கியா? சீக்கிரம் போ. வேகமா போ. போ சீக்கிரம். ஏய் சொல்றா. வண்டி நிப்பாட்டு. சீக்கிரம் போயா. சீக்கிரம் போ. அண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜ் போடு. சரிப்பா. தேங்க்யூ. எம்எல்ஏ சிவாலிங்கா வீட்ல ரெய்ட் செஞ்சு 10 கோடி ரூபாய் கள்ள நோட்டை அவர் வீட்ல இருந்து எடுத்திருக்காங்க. இது யார் கொடுத்ததுன்னு தெரியல. கொடுத்தவங்க யாருன்னு அவரோட வீட்ல இருக்க சிசிடிவி கேமராவில விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை யார் அனுப்புனாங்கன்னு தெரியாது. என்ன மாட்டி விடத்தான் பண்ணிருக்காங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது எதிர்கட்சியோட சதி வேலை. இந்த சம்பவத்தினால அவரோட கட்சி ஆபீஸ் ரொம்பவே பரபரப்பா இருக்கு. இதே மாதிரியான கள்ள நோட்டை எந்தெந்த எம்எல்ஏ வீட்டை பதுக்கி வச்சிருக்காங்க போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. டேய், என்னதானே உன் பிரச்சனை? எதுக்கு என்ன இப்படி சுத்த விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போலீஸ் கிட்ட மாட்டி இருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கிறது? ஏய், கிடைக்காம பாத்துக்கோ. அப்படி கிடைச்சதுன்னா உன் லவ்வர் உனக்கு கிடைக்க மாட்டான். டேய், நீ சொன்னது எல்லாமே பண்ணிட்டல. என் ஸ்வேதாவை என்கிட்ட கொடுத்துடுறான். சரி, மாதவரத்தில் இருக்கிற சாக்லேட் ரூமுக்கு வா. என்ன? வந்துட்டேன். நீ சொன்ன அந்த சாக்லேட் ரூமுக்கு வந்துட்டேன். எங்கடா என் ஸ்வேதா? குட். முதல்ல சாக்லேட் பீஸா ஆர்டர் பண்ணு. பைத்தியமாடா உனக்கு? இது பீட்சா தின்ற மூடா? தின்னணும், சொன்னபடி செய்யணும். என்னது? ஹலோ ஹலோ. ஸ்லோவா சாப்பிட்றா. லஞ்ச் டைம். எப்படியும் சாப்பிட்டுட்டு ஓடணும். என்னது? திரும்பவும் ஓடணுமா? ஹலோ. சார், நம்ம தேடிட்டு இருக்கிற பைக் இங்கே தான் இருக்கு சார். ஏய் பேரர், பேரர் சார், இந்த பைக் யாரோடது? சார் பில். அங்க இங்க நீ என்ன வச்சு எதுக்கு ஆட்டம் ஆடிட்டு இருக்க? என் ஸ்வேதா எங்க இருக்கா? என்ன செஞ்சாவல? ஏய், உன் ஸ்வேதா உன்கிட்ட தான் இருக்கா. உன் பக்கத்திலே இருக்கா. எங்க எங்கன்றல? நீ ரொம்ப அவசரத்துல இருக்க, அதனால யோசிக்க மாட்டேங்கிற. சில விஷயங்கள் கண்ணால பார்த்தாதான் தெரியும், மற்ற விஷயங்களை மனசால பார்க்கணும், அப்பதான் தெரியும். டேய், நீ நாளைய விடாம ஒழுங்கு மரியாதை சொல்லு. ஸ்வேதாவை எங்க வச்சிருக்க? குட் லக்.
நானும் அவரும் சின்சியரா லவ் பண்றோம். நாங்க கல்யாணம் கூட பண்ணிக்க போறோம். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. அவங்க கூட படிக்கிறது எங்க கூட படிக்க முடியாதா? இத மட்டும் நாங்க நெட்ல விட்டோம்னா உனக்கு கல்யாணமே ஆகாது. சூசைட் தான். செஞ்சு என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. ப்ளீஸ் சார் என்ன காப்பாத்துங்க. யாரு என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க சார். ப்ளீஸ் காப்பாத்துங்க. ப்ளீஸ் சார் காப்பாத்துங்க சார். அவனை போடுங்கடா. என் இடத்துக்கு வந்து எவனுங்களையும் அடிக்கலாம். சொல்லு, என் ஸ்வேதா எங்க? ஸ்வேதாவை எங்க வச்சிருக்கீங்க? ஸ்வேதா யாருன்னு எனக்கு டேய், எங்கடா இருக்க? என்னதானே வேணும் உனக்கு? என்ன பைத்தியக்காரனா மாதிரில? அங்க இருக்கிற பொண்ணுங்கள ஸ்வேதா இல்லாததுனால நீ தப்பிச்சிட்ட. ஒருவேளை அவ அங்க இருந்திருந்தா என் வாழ்க்கை உனக்கு சிரிப்பாடிச்சுடா பொட்ட பாடு. கூல்ரா கூல். எதுக்காக எவ்வளவு கோவப்படுற? இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த பிராத்தல் ஹவுஸ்ல உன் ஸ்வேதா இல்ல. டேய், உனக்கு என்னதானே வேணும்? ஏன்டா இப்படி எங்க வாழ்க்கையில விளையாடுற? அவளாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன். அவ என் உயிர்ரா. ப்ளீஸ் விட்டுறா. ஓவரா சீனு போடாதரா. உன்ன மாதிரி பசங்களோட லவ் பொண்ணுங்களோட ஆடுறதுக்காகவும் பாடுறதுக்காகவும் தான். டேய் டேய், எங்களுடைய காதல் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஸ்வேதாவை பாக்குற முன்னாடி வரைக்கும் ஒரு பொண்ணு கூட நான் எடுத்து பார்த்தது இல்ல. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட அவளை பார்க்காம நான் இருந்ததே இல்ல. அப்படி இருந்த என் ஸ்வேதாவை என்ன நிரந்தரமா இப்ப பார்க்க விடாம பண்ணிட்டு இருக்க. ஆனா என் ஸ்வேதாக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோ, தான் உயிரோட விட மாட்டேன்டா. எனக்கு தேவையும் அதுதான். ஒரு உயிர் போகணும். எதுக்கு இந்த கண்ணு? நீ கேட்டது பார்த்தது எல்லாம் கரெக்டா? நீ கொல்ல வேண்டியவனுடைய அட்ரஸ் இப்ப சொல்ற. டோர் நம்பர் 8 போஸ் ரோட், சின்னமலை அபார்ட்மெண்ட். நேரா மொட்டை மாடிக்கு போ. அவனை கொன்னுடு. அவனை கொன்ன அடுத்த நிமிஷம் உன்னோட ஸ்வேதா உன்கிட்ட இருப்பா. ஆல் தி பெஸ்ட். ஹலோ, டேய். குடி. பைத்தியமா உனக்கு? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? கௌதம் என்ன காதலிச்ச பாவத்துக்கு நீ அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அவனை தப்பான வேலைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்னதான் வேணும்? எங்க 2 பேர் லைஃப்ல ஏன் இப்படி விளையாடுற? ஒரு மனுஷனோட உயிர்னா உனக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சா? உனக்கு காதல் பத்தி மட்டும் இல்ல, ஒரு உயிரோட வேல்யூ கூட தெரியல. உனக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளை யாராவது இப்படி கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ணிருந்தா அந்த வலி என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். எங்க கூட்டிட்டு போற? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. நானும் ஒரு அப்பா தான். மனைவி அழுகைய கவலையா சுமந்துகிட்டு பிறந்த குழந்தையுடைய சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்ட ஒரு சாதாரண அப்பா.
வாழ்க்கையோடைய முடிவு மரணமா இருக்கலாம், ஆனா சந்தோஷம் குழந்தைங்க தான். என் குழந்தைய நான் முதல் தடவை தொட்டது வாழ்க்கை பூரா ஞாபகம் இருக்கணும்னு. மிஸ்டர் சரத், Yeah. சாரி டு சே, நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம். பிறந்த குழந்தையோடைய அழுகுதான்னு நினைச்சேன் தவிர அம்மா போன சோகத்தில் அழுகுதுன்னு நான் எதிர்பார்க்கல. டாடி ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க. இன்ஜெக்ஷன் போட்டது எனக்கு, உங்களுக்கு இல்ல. டேய், இன்ஜெக்ஷன் உனக்கு பயம் இல்லையா? நீங்க தான் இருக்கீங்களே டாடி. என் பொண்ணோட ஒவ்வொரு கஷ்டத்திலையும் நான் இருந்தேன். அதே மாதிரி அவளுடைய சந்தோஷங்கள்லயும் நான் இருக்கணும்னு நினைச்சேன். Good evening, Pallavi. குட் ஈவினிங் டாடி. How was school today? Coffee time. கையில என்னடா அது? ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டா? லவ் லெட்டர். ஓ மை காட், இப்பவே என் செல்ல குட்டிக்கு லவ் லெட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சா? டாடி, ஐ அம் நாட் a kid. Okay. 15 years now. 10th class. வேணும்னா படிச்சு பாருங்க. அதெல்லாம் வேணாம். லவ் லெட்டர்ஸ்னா பர்சனல். நீயே படி. நோ பர்சனல்ஸ். ரெண்டு பேரும் சேர்ந்தே படிக்கலாம். Okay. சூப்பர் லெட்டர், சூப்பர் லெட்டர். உங்க அம்மா கூட எனக்கு இதே மாதிரி தான் எழுதுவா, தெரியுமா? ஷே, லிஃப்ட் வர்க் ஆகல. அங்கிள், அங்கிள். என்னம்மா கூப்பிட்டியா? இல்ல, கத்துன. எதுக்கு? இப்படி மாசத்துல 15 நாள் லிஃப்ட் வர்க் ஆகலனா என்ன அர்த்தம்? இது இருக்கிற 15 நாள் நல்லா வேலை செய்யுதல்லமா? சும்மா கதை சொல்லாதீங்க அங்கிள். உங்களால முடியலன்னா மெயின்டைன் பண்றது பெட்டருங்க. பேருக்கு தான் செக்ரட்டரி. அதுக்கு இல்லம்மா, எல்லா பொறுப்பையும் ஏன் மேல போடுறீங்களே? அங்கிள் பேஜார் பண்ற? இது ஒண்ணு புதுசு இல்ல. என்ன நேர்ல பார்த்தா போதும் எதையாவது சொல்லி மிரட்டிக்கிட்டே இருப்பா. பாருங்க டாடி, லிஃப்ட் வேலை செய்யல. இந்த அங்கிள் கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது? வர எலெக்ஷன்ல இவர் ஜெயிக்க கூடாது. ஆமா ஆமா, இது பெரிய பிஎம் போஸ்ட். இங்க பாருங்க சார், உங்க பொண்ணு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா உடனே கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருங்க. சரி சரி. அதுக்காக நீங்க ரொம்ப கொஞ்சாதீங்க. நாளைக்கு வரப்போறவர் உங்கள மாதிரி நல்லவரா இல்லைனா அப்புறம் இவளுக்கு தான் பிரச்சனை. அதெல்லாம் நான் பார்த்தேன். என் பொண்ணுக்கு புருஷனா வரப்போறவன் என்ன மாதிரி இருக்க மாட்டான், என்னை விட நல்லவனா இருப்பான். இந்த விஷயத்துல நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். அவ்வளவு இருக்கு. என் உயிருக்கு உயிரா நான் நேசிக்கிறேன். என் பொண்ணோட வார்த்தை கூட கேட்க மாட்டேன். எனக்கு பிடிச்சவன் தான் கல்யாணம் பண்ணிப்பான். வாமா, உன் எலெக்ஷன் வேலையை பாரு. இந்த வாட்டி செலவு ஜாஸ்தி ஆகும். இந்த அபார்ட்மெண்ட் எலெக்ஷன் வச்சே நான் பயமுறுத்திட்டு இருக்காங்க. குட் ஈவினிங் டாட். ஹாய் பல்லவி. ஏன்டா இவ்வளவு லேட்டு? மார்னிங்ல இருந்து காலேஜ்ல கண்டினியூ செமினார் டாட், சோ அதான் லேட். காஃபி? வேண்டாம் டாட், ஃபுல் டயர்ட்ல இருக்கேன். நீங்களே குடிங்க. என் பொண்ணு முதல் தடவை என்கிட்ட போய் சொன்னா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை சொல்லுவான்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே என் பொண்ணு ஒரு நாள் என்கிட்ட உண்மையை சொன்னா. டாடி, உங்களை மாதிரி அப்பாவுக்கு பொண்ணா பிறந்தது நான் செஞ்ச அதிர்ஷ்டம். எல்லாருக்கும் அப்பா அம்மா 2 பேரும் இருப்பாங்க. ஆனா எனக்கு அது ரெண்டுமே நீங்க தான். உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். ஆனா ஒரு விஷயம் மறைச்சிட்டேன். அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அதுக்கு தான் இந்த லெட்டர். நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சித்துவை காதலிக்கிறேன். டாடி, நீங்க என் மேல வச்சிருக்க அன்பால சித்துவை ஏத்துப்பீங்களோ ஏத்துக்க மாட்டீங்களோன்னு பயந்துதான் உங்ககிட்ட நான் சொல்லல. நீங்க முடியாதுன்னு சொன்னா உங்க வார்த்தையை மீற முடியாம, அவனையும் மறக்க முடியாம என்ன வருத்திக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல. அதான் உங்ககிட்ட சொல்ல பயந்து நான் இந்த முடிவு எடுத்துட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்ணு திரும்பி வருவான்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே என் பொண்ணு என்கிட்ட திரும்பி வந்தா.
பெரிய சுயநலவாதி டாடி. சித்துக்கு சுயநலங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. மனுஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க எனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கத்து கொடுத்தீங்க. ஆனா சித்து பயத்தை கத்து கொடுக்க ஆரம்பிச்சா. அழுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தா. பசி, தாகம், பயம் எல்லாத்தையும் டாடி சித்து எவ்வளவு நல்லவன் தெரியுமா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பான். சிகரெட் ஷேர் பண்ணிப்பான், ட்ரிங்க் ஷேர் பண்ணிப்பான். எவ்வளவு என்ன கூட ஷேர் பண்ணிக்கிட்டான் டாட். அந்த வலியை என்னால தாங்க முடியல டாடி. நான் ஏமாந்துட்டேன் டாடி. டாடி 16 வருஷம் அன்போட மதிப்பு என்னங்கிறத 6 மாசம் லவ் பண்ண அவன் கூட போனதுக்கு அப்புறம் தான் உணர்ந்தேன் டாடி. தப்பு பண்ணதுன்னா ஆனா தண்டனை அனுபவிக்கிறது நீங்க. என்ன மன்னிச்சிடுங்க டாடி. உன் சிரிப்பும் மறைந்தது, கனவெல்லாம் சிதைந்தது, என் உயிரும் என்னை விட்டு எங்கேயோ பிரிந்தது. விதியின் புது விளையாட்டு, கண்ணீர் தான் என் பூட்டு, நிம்மதியும் என்னை விட்டு எங்கேயோ பறந்தது. பல தவம் செய்து பெற்றேனே, அன்பூட்டி வளர்த்தேனே, உனக்காகவே வாழ்ந்தேனே, தியாகம் பல செய்தேன் என் மகனே. இதயம் தூளாய் நொறுங்கியதே, நரகம் என்னை அழைக்கிறதே, நெருப்பில் நான் வாழ்கின்றேனே, ஒவ்வொரு கணமும் வலியில் துடிக்கின்றேன். ஒரு அமதம் போலே இருந்த என் வாழ்க்கை விஷமாய் மாறியதே, ஒரு நந்தவனம் போல் இருந்த என் வாழ்க்கை பாலை மணமாச்சே. என் பொண்ணுக்கு நான் நிறைய சுதந்திரம் கொடுத்த ஸ்வேதா. பெத்த அப்பாவையே விட்டுட்டு போயிடுற அளவுக்கு சுதந்திரம். ஆனா அவன் அவளை காதலிக்கிறதா நடிச்சான். அவன் காதல அவளும் நம்பி மோசம் போயிட்டா. என் பொண்ணு கண்ணுல கண்ணீரையே பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். அப்படிதான் வளர்த்தேன். ஆனா சுடுகாட்டுல அவ எரியறத என் கண்ணால பார்த்தேன். அந்த நிமிஷமே செத்து போயிடலாம் நினைச்சேன். ஆனா என் பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி மோசம் பண்ணவன இனி உயிரோட விட்டு வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ண. அவனால இனி எந்த அப்பாவுக்கும் என்னுடைய நிலைமை வரக்கூடாதுன்னு அன்னைக்கு அவன் உயிர் எடுக்கணும்னு டிசைட் பண்ண. அவன் எங்க இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எதுவும் தெரியல. அட்லீஸ்ட் அவன் எங்க இருக்கான்னு கூட தெரியல. டென்ஷன்ல நாங்க செத்துக்கிட்டு இருக்கேன். அவன் எனக்கு வேணும், உயிரோட வேணும். சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. ஏய், நில்றா. ஏய், டேய், நான் உனக்கு கொடுத்த டார்கெட் டைம் ஈவினிங் 5. ஆல்ரெடி 4:45 ஆயிடுச்சு. டேய், நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். இதுக்கு மேல கடுப்பேத்தாத. 5 மணிக்கு மேல என் கிட்ட இருந்து கால் வராது. போயிட்டு தான் இருக்கேன். 4:46 போயிட்டு இருக்கேன்றல. 4:47 4:48 நான் போயிட்டு இருக்கேன்டா. டேய், என்ன இரிட்டேட் பண்ணாத. நீ கொடுத்த டைம்க்குள்ள நான் அவனை போய் போட்டுருவேன். நீ முதல்ல போடு வை. எங்கடா என் ஸ்வேதா? எங்க இருக்கா?
ஒழுங்கு மரியாதை சொல்ல. எங்கடா என் ஸ்வேதா? சொல்றியா இல்ல இங்கே சுட்டு கொல்லவா? என்ன கொல்லணும்னா அந்த கன்ல புல்லட்ஸ் இருக்கணும்டா. அதுல புல்லட்ஸ் இல்லடா, இதுல தாண்டா இருக்கு. உனக்கு என்ன பைத்தியமா? போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில கன் இருந்தா எல்லாரையும் சுட்டுருவியா? இப்ப நான் உன்னை போடவா? உன்னை கொல்லணும்னா 2 புல்லட்ஸ் எதுக்கடா வேஸ்ட் பண்ண போறேன்? பாயிண்ட் பிளாங்க்லயே உன்னை போட்டு தள்ளிருப்பேன். காலையில இருந்து நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. என்ன டிஸ்டர்ப் பண்றவங்கள நான் என்னோட டிக்ஷனரியில இருந்து தூக்கிடுவேன். சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார், ப்ளீஸ் சார். என் லவரை யாரோ கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. அவளை வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்ன எல்லா வேலையும் பண்ண வைக்கிறாங்க சார். இந்த கன்னு கூட அவனால தான் என்கிட்ட வந்துச்சு. 11 ஹில்ஸ் அபார்ட்மெண்ட்ல யாரையோ கொல்லணும்னு கொடுத்தாச்சான். என்ன நம்புங்க சார், நான் சொல்றது நிஜம். இதுக்கு மேல எதுவும் தெரியாது சார். ஒரே ஒரு தடவை உங்க போனை கொடுங்க சார், ப்ளீஸ். எதுக்குடா? ஒரு நிமிஷம் கொடுங்க சார். சார், என் சிம் கார்டு உங்க போன்ல போட்டு உங்க போனை நான் எடுத்துட்டு போறேன் சார். இன்னும் 2 நிமிஷத்துல கண்டிப்பா அவனுக்கு கால் பண்ணுவான். அப்படி கால் பண்றப்போ உங்க ஐஎம்இ நம்பரை வச்சு அவனுடைய அட்ரஸை ட்ராக் பண்ணி எப்படியாவது எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். அவனை எப்படியாவது நான் பிடிச்சே ஆகணும். ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். டேய், தேங்க்யூ சார். சொல்றா, அந்த பொண்ணுங்க கேக்குறாருல, எங்கடா வச்சிருக்க? சொல்லனா உன் மூளை செதறிட. சொல்றா. இதே பில்டிங்ல 3rd ஃப்ளோர்ல இருக்கா. நீ போ, இவன் எங்கேயும் போகாம நான் பாத்துக்கிறேன். சார், இவனை உயிரோட விடாதீங்க. எழுந்துடுறா. என்ன மறுபடியும் பாப்ப நினைக்கல? வாடா. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்ன தப்பான வேலையை பண்ண வச்சான். வேற வழி இல்லாம நானும் அதை செஞ்சேன். ஆனா அந்த ஏசிபிக்கு என் மேல டவுட் வர மாதிரி செஞ்சு ஏன் பின்னாடி அந்த ஏசிபி அலைய வச்சேன். அதோட அந்த ஏசிபி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் இந்நேரம் போட்டு தள்ளி இருப்பான் அவனை. ஷட் அப் கௌதம், தப்பு பண்ணிட்டியே. நான் தப்பு பண்ணிட்டேனா? ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை கொன்றுவன் என்ன பயமுறுத்தி என்ன கல் நோட்டை எம்எல்ஏ வீட்டுல கொடுக்க வச்சான். பிராத்தல் பண்ற வீட்டுக்கு போக வச்சான். அதோட என்ன வச்சு ஒருத்தனை கொலை பண்றது கூட பிளான் பண்ணான். அப்படிப்பட்ட ஒருத்தனை கொல்றது தப்புன்னு சொல்ல வரியா? புரிஞ்சுக்கோ கௌதம், உன்னை மர்டர் செய்ய சொல்லிட்டு ஏன் புல்லட் இல்லாத கண்ணை உன்கிட்ட கொடுக்கணும்? யாரையும் கொல்ல சொல்லிட்டு இந்த அட்ரஸ் எதுக்கு கொடுக்கணும்? எதுக்குன்னா அவர் ஒரு பொண்ணோட அப்பா. அந்த பொண்ணை இழந்து தவிக்கிறாரு. ஹீஸ் a college professor. அன்னைக்கு டிசைட் பண்ண, காதலுங்கிற பேர்ல என் பொண்ணைய மோசம் பண்ணவன், அவ உயிரியை எடுத்துக்கிற அளவுக்கு பண்ணவன் உயிரோடு இருக்க கூடாதுன்னு. எங்களையும் கொண்டுட்டு நீயே செத்து போயிரு. உனக்கு என்னடி கோர வச்சோம் நாங்க? ஏன் இப்படி பண்ண? பாத்தீங்களா என்ன பண்ணி வச்சிருக்கா பாருங்க. யாரையோ காதலிச்சிருக்கா. அவன் ஏமாத்திட்டான்னு சொல்லி தூக்க மாத்திரையை சாப்பிட்டு சாக போயிட்டான். இதெல்லாம் என் தலையெழுத்துற விதி. They kidnapped and brutally raped. முதல்ல இவங்களுக்கு Facebookல தான் பழக்கமா நகை பணத்தை எல்லாம் காதலிச்சு பறிச்சிருக்காங்க. கைவிட்டதால அந்த பொண்ணு மேல ஆசிட் உடைச்சு ஊத்தவும் அந்த இளம்பெண் பார்த்திருக்காங்க. இந்த தற்கொலை மாதிரி பண்ணிருக்காங்க. குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்ன பண்ணு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஏன் என்ன கொடுமைப்படுத்துற? அப்ப எனக்காக உன் உயிரை கொடுத்துரு. ஆசீர் ஊத்திக்கோ. வேண்டாம், ப்ளீஸ் என்ன விட்டுரு. ஒண்ணு ஆகாது, ஊத்திக்கோ. வேண்டாம், சொன்னா கேளு. வேண்டாம். எனக்காக உன் உயிரை கொடுப்பேன்னு சொன்னல. ஊத்திக்கோ. இவனை கொன்னிடுங்க சார். இவன் மாதிரி ஆளெல்லாம் உயிரோடவே இருக்க முடியாது. கொன்னிடுங்க சார். நாம அனுபவிக்கிற வேதனை நமக்கு ஒரு பாதையை காட்டும். அந்த பாதையில போறதா வேணாமான்னு நாம தான் முடிவு பண்ணணும். நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், நான் பட்ட வேதனை, என் பொண்ணு பட்ட வேதனை எந்த அப்பாவுக்கும் எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு.
எப்படியும் இந்த மாதிரி ஆளு கிட்டது என் பொண்ணை என்னால காப்பாற்ற முடியல. ஆனா காதலை நம்பி மோசம் போக இருக்கிற என் பொண்ணுங்களை மாதிரி அப்பாவிங்கள அட்லீஸ்ட் 4 பொண்ணுங்களுடைய வாழ்க்கையாவது காப்பாற்றணும்னு அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன். பொண்ணுங்களை லவ் பண்ற பசங்களுடைய லவ் உண்மையா இல்லையா? நிஜமாவே லவ் பண்றானுங்களா? அவன் லவ் பண்ற பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வானா? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி பையனுடைய லவ்வ பரிசோதிக்கிறது ஸ்டார்ட் பண்ண. அதான் கிட்னாப். உன் லவ்வரை நான் கிட்னாப் பண்ணிருக்கேன். நான் சொல்ற மாதிரி செய். அவளை நான் என்னைக்காவது தூக்கி போட்டேன். உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ. உன் லவ்வர் உயிரோட வேணும்னா நான் சொல்றது செய். மச்சான், ஒரு பொண்ணு லவ் பண்ணாத வரைக்கும் தான் அவ லைஃப் அவ கையில இருக்கும். ஒருவேளை லவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவ லைஃப் பையன் கையில தான். அதுக்கப்புறம் நாம தான் கெத்து. சரிதா? உன்னை என் பொண்ணா பார்த்தேன். நீ லவ் பண்றவன் இன்னொரு சித்துவாயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். கௌதம் உனக்கு சரியானவனா இல்லையா? அவன் உன்னை காதலிக்கிறது உண்மையா இல்லையா? இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். உனக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். யார வேணாலும் கொல்ல கூட பண்ணுவான். தேவைப்பட்டா அவன் உயிரையே கொடுப்பான். ஓகே, ஆனா கௌதம் யாரையோ கொல்லணும்னு நினைச்சீங்களே, அப்படி பண்ணா அவன் லைஃப் ரிஸ்க்ல மாட்டிக்காதா? அவனை நான் கொல்ல சொன்னது வேற யாரையும் இல்ல, என்னதான். வாட்? அவனுக்கு நான் கொடுத்த அட்ரஸ் என்னோடு தான். அவனுக்கு கொடுத்துருக்கிற கன்ல புல்லட்ஸ் இல்ல. உனக்காக கொலை பண்ணுவானா இல்லையான்னு டெஸ்ட் பண்றேன். அவன் உனக்காக நிச்சயமா வருவான். இஸ் a true lover. அவரு நீ நினைக்கிற மாதிரி டெரரிஸ்டோ கிட்னாப்பரோ இல்ல. உன்னை பிராத்தல் வீட்டுக்கு அனுப்பிச்சது என்ன தேடி இல்ல, பொண்ணுங்களை ஆம்பளைங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக. உன்கிட்ட அவ்வளவு பணம் கொடுத்தது அந்த கரெக்டட் எம்எல்ஏவை போலீஸ் கிட்ட மாட்டி விட, உனக்கு என் மேல இருக்கிற காதல் உண்மையா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை தேவையில்லாம போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டே. கிளம்பு கௌதம், ப்ளீஸ் அவரை காப்பாத்து. ப்ளீஸ் அவரை காப்பாத்து. போறம்போக்கு கரெக்டா வந்து சிக்கனடா. 10 நாளா உன நாய் மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன். நான் என்கவுண்டர் பண்ணா உன்னோட பணம் கூட கிடைக்காதுடா. லவ்வர்ஸ பிரிக்கிறது, கிட்னாப் பண்றது, உன் பேச்ச கேட்கலனா எல்லாரையும் கொன்னுடுவியா? சொல்றா, யாரா நீ? சொல்ல போறியா இல்ல எங்கே சாக போறியா? யாரா நீ? அப்பன்டா, ஒரு பொண்ணோட அப்பன். கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என் பொண்ணு என் கண்ணு முன்னாடியே செத்து போனத தடுக்க முடியாம போன ஒரு அப்பன். நல்லா வாழணும்னு எவ்வளவோ கனவு கண்ட ஒரு நல்ல பொண்ணோட அப்பன். காதலுங்கிற பேர்ல எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண, அங்க வா இங்க வா அதை செய் இதை செய்ன்னு சொன்ன. தூக்கி வளர்த்தவங்களையே ஏமாத்த வச்சு பொண்ணுங்களோட வாழ்க்கையோட விளையாடிக்கிட்டு இருக்கிற மோசமானவங்களுக்கு புத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பன்டா, அப்பன்டா. ஏய், யாருக்கோ என்னவோ நடந்தா உனக்கு என்ன கவலை? அவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? அந்த நாயை போட்டு தள்ளுங்க. என்னோட தம்பிடா. அண்ணா, அவன் எனக்கு வேணும். அவன் எனக்கு எப்படியாவது வேணும். இவனுக்காக தான் உன்னை 10 நாளா சோறு தண்ணி இல்லாம தேடிக்கிட்டு இருக்கேன். ஏய், என்னடா பாக்குற? ட்ரக்ஸ் கேஸ்ல என்ன மாட்டி விடுற? உன்னால என் லைஃப் ஸ்பாயில் இருக்குமடா. நீ பொண்ணுங்களோட வாழ்க்கையோட விளையாடிக்கிட்டு இருக்க. டேய், பொண்ணுங்கனாலே விளையாடுறதுக்கு தான்டா. விளையாடும் போது அடிபடுறதுல சகஜம்தான். அடிபட்டா மருந்து போடணுமே தவிர இந்த மாதிரி புடுங்க கூடாது. நீ பண்ணதுக்கு தான்டா அனுபவிக்கிற. என் தம்பி ஆம்பளடா. ஒரு பொண்ணை பார்த்துட்டானா அவளை அடையாம விட மாட்டான்டா. உனக்கு என்னடா ப்ராப்ளம்? ஆம்பளைங்கிற பேர்ல மிருகமா வாழ்ந்துகிட்டு இருக்காம, அதான் என் ப்ராப்ளம். டேய், உனக்கு என்ன ப்ராப்ளமோ அது எனக்கு தேவையில்லை. நீ உயிரோட இருக்க பத்தியா, அதான் எனக்கு பெரிய ப்ராப்ளமே. நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடிங்கக்கோன்னு. வலிக்குதா உனக்கு? எனக்கு எப்படி இருந்திருக்கும்?
மாட்டேடா. சார், லைஃப்ல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தனே நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சேன் சார். ஏதோ அறியாத பையன் போதையில குடிச்சிட்டு தெரியாம நான் வாயை விட்டுட்டேன். அது அங்கேயே முடிச்சிருக்க வேண்டியதானே. அதை விட்டு எதுக்கு 10 நிமிஷத்துல சென்டருக்கு ஓட விட்டீங்க, 10 கோடியை கொடுக்க வச்சீங்க சார்? லவ் பண்ற பொண்ணுக்கு பூவை கூடு, சினிமா கூட்டிட்டு போ, ஐபோன் வாங்கி கொடுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட் வச்சா ஈஸியா பாஸ் ஆயிடலாம் சார். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ரிஸ்கான டெஸ்ட் எல்லாம் வச்சா கண்டிப்பா இந்த உலகத்துல நிறைய பேர் பாஸ் ஆக மாட்டான் சார். நீ பாஸ் ஆனல்ல? உண்மையான காதலன் காதலுக்காக என்ன வேணாலும் செய்வான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். குட் லக். தேங்க்யூ சார். உங்க குரூப்ல அப்படியே என்னையும் சேர்த்துக்கங்க, 2 பேரும் தெரிக்க விடுவோம். அப்புறம் சார் உனக்கு கேட்க மறந்துட்டேன். ஆமா, நெக்ஸ்ட் யாரு? தேங்க் காட். நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா நீ இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுவியோன்னு. நல்ல கதையா இருக்க. அவரு குட் பைன்ட்டு போறாரு, நீ தேங்க் காடுங்கற. ஆனா நான் இங்க செத்து பொழைச்சு வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? என்ன தோடா என் செல்லா குட்டி. ஏய், உன் லவ்வரை கிட்னாப் பண்ணிருக்கேன். உன் லவ்வர் உனக்கு வேணும்னா நான் சொல்ற மாதிரி செய்.